ஹலோ மக்களே, வெல்கம் டு நதி ஆடியோ நாவல்ஸ். குரலில் உயிர் பெறும் கதைகளின் உலகத்திற்கு வரவேற்கிறோம். வன்மையாய் ஆளும் என் அரக்கனே, பாகம் 3. ஆதித்யா பேசிய வார்த்தைகள் நிலாவின் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்துவிட்டது. அவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நிலாவின் காதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. நிலாவால் அந்த வீட்டில் இருக்க முடியவில்லை. ஆததால் நிலா ஆதியின் வீட்டை விட்டு வெளியேறினாள். வெளியேறது நிலா மட்டுமல்ல, ஆதியின் உயிரில் உருவான அவன் குழந்தையும். நிலா ஆதிக்காக ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டுதான் வீட்டை விட்டு வெளியேறினாள். காலையில் எழுந்த ஆதிக்கு தலை முழுவதும் பாரமாக இருந்தது. தலையை பிடித்து கொண்டு எழுந்து சோபாவில் அமர்ந்தான். அவன் எழுந்தவுடன் அழைத்த முதல் வார்த்தையே நிலாதான். ஆனால் அங்கு நிலா இல்லை. அவன் நிலா நிலா என்று அழைத்தும் அவள் எங்கும் இல்லை. ஆதி வீடு முழுவதும் நிலாவை தேடி பார்த்தான். ஆனால் நிலா அங்கு இல்லை. நேற்று இரவு நடந்த அனைத்தையும் அவனுக்கு ஒரு பிம்பம் போல் அவன் மனதிற்கு வந்து போனது. தலையை பிடித்து கொண்டு மீண்டும் சோபாவில் அமர்ந்து விட்டான். அப்போது மேஜையில் இருந்த ஒரு கடிதத்தை ஆதி பார்த்தான். அந்த கடிதத்தில், அன்புள்ள ஆதிக்கு, நான் உன் நிலா. சாரி, இதுக்கப்புறம் நான் உன் நிலாவா கண்டிப்பா இருக்க முடியாது. இப்போ என்னாலதான் உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாலதான் நீ இவ்ளோ கஷ்டப்படுற. என் கண்ணு முன்னாடி நிக்காத நீ எப்ப சொன்னியோ அப்பயே நான் செத்து போயிட்டேன் ஆதி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை நம்பிதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். ஆனா நீ எப்போ என் கண்ணு முன்னாடி நீ நிக்காதன்னு சொல்லும் போது மனசு ரொம்ப கத்தியால குத்துறா மாதிரி இருந்துச்சு. சத்தியமா நீ இது மாதிரி பேசுவேன்னு நினைப்பேன் நான் நினைச்சே பார்க்கல. என் ஆதிதான் எனக்கு எல்லாம் நினைச்சேன். நீ தான் எனக்கு உலகம்னு நினைச்சேன். ஆனா நீ எப்போ இந்த மாதிரி பேசுனியோ அப்பயே ரொம்ப வலிக்குது ஆதி. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருந்து உன்னை நான் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. என்னாலதான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. நீ சொல்லும் போது வேணா ஆதி, நான் உன் கூட இருந்து நீ கஷ்டப்படுறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. நீ நல்லா இருக்கணும் தான் நான் இன்று வரைக்கும் நான் நினைச்சுன்னு இருக்கேன். சத்தியமா நீ கெட்டு போகணும், உன் கம்பெனில லாஸ் ஆகி நீ நிக்கணும்ன்றதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. இந்த ப்ராப்ளமை நான் கண்டிப்பா பண்ணவே இல்லை. ஒரு நாள் உனக்கே அந்த புரியும். இந்த பிரச்சனை யாரால வந்ததுன்னு உனக்கு அப்பதான் புரியும். என் மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு ஆதி. இதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில இல்ல ஆதி. நீ வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சிக்கோ. கண்டிப்பா உன் வாழ்க்கைக்குள்ள நான் இதுக்கப்புறம் திரும்ப வரமாட்டேன் ஆதி. நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா என்னை மன்னிச்சிடு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். அண்ட் ஒன் மோர் திங், நான் இதை சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியல. என் மனசு ஃபுல்லாக உன்னை தான் நினச்சிருக்க ஆதி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ அண்ட் மிஸ் யூ. உன் கூட வாழ்ந்த இந்த 8 மாசத்துல ரொம்ப சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்க. அந்த சந்தோஷத்தோட நான் உன்னை விட்டு போறேன் ஆதி. உன் கூட இருந்து இன்னும் நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் என்னால் கேட்க முடியாது. உன்னை கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பல ஆதி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஸோ மச் ஆதி. இந்த கடிதத்தை படித்து கொண்டிருந்த ஆதியின் கண்கள் கண்ணீரில் வழிந்தது. நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. ஆதி முட்டிக்கால் இட்டு நிலா என்று கத்தினாள். ரெசார்ட்டில் ஆதியின் கார் சீட்டில் சாய்ந்தபடி கண்களை மெதுவாக திறந்தான். நெற்றியில் வேர்வை, கண்களில் வலி, கைகளில் இன்னும் அந்த கடிதத்தின் பாரம் இருப்பது போல அவன் விரல்கள் நடுங்கின. கண்ணாடி வழியாக வானத்தை பார்த்தான். மெதுவாக சிரித்தான். அது சிரிப்பு இல்லை, உடைந்து போன மனதின் சத்தம். ஒரு நிமிஷம் கோபம். அந்த வாழ்க்கையே சாம்பல் ஆகிவிட்டது. அந்த இரவு நான் அவளை நிறுத்தி இருக்கணும். ஒரே ஒரு தடவை போகாத நிலான்னு சொல்லியிருக்கணும். அவன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு பெரும் மூச்சு விட்டான். மன்னிச்சிடு நிலா, உன்னை நம்பாது என் தப்பு தான். உன்னை காயப்படுத்தியது என் தப்பு. ஆனா உன்னை மீண்டும் இழக்கிற தைரியம் இனிமே எனக்கு இல்ல. அவன் ஸ்டேரிங்கை இறுக்கமாக பற்றி கொண்டான். இந்த தடவை எந்த காரணத்துக்காகவும் உன்னை என்னை விட்டு விலக விட மாட்டேன் நிலா, இது சத்தியம் என்று கூறினான். காரின் இன்ஜின் மீண்டும் உயிர் பெற்றது. சில நிமிடங்களில் கார் ஆதியின் அபார்ட்மெண்ட் பார்க்கிங்குள் நுழைந்தது. அவன் தன் வீட்டுக்கு சென்றான். ஏனோ அன்று இரவு ஆதிக்கு தூக்கம் என்பதே இல்லை. இங்கு நிலாவுக்கும் தூக்கம் வரவில்லை. அர்ஜுன் சொன்னதையே நினைத்து கொண்டு படுத்துக்கிருந்தாள். அடுத்த நாள் ஆபீஸ் வழக்கம் போல ஊழியர்கள் தங்கள் வேலையில் மூழ்கியிருந்தார்கள். ஆதி உள்ளே வந்ததும் எல்லோரும் மரியாதையோடு எழுந்து நின்றனர். அவன் யாரையும் பார்க்கவில்லை. அவன் கண்கள் தேடியது ஒரே ஒரு முகம் மட்டும்தான், நிலா. அவள் தனது டெஸ்கில் அமைதியாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த அந்த நொடி ஆதியின் இதயம் சற்று நிம்மதி அடைந்தது. அவன் கேபினுக்குள் சென்றான். ஆனால் அவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. கிராஸ் டோர் வழியாக அவள் டெஸ்கை மற்றும் அவள் பார்வை இருந்தது. அதே நேரம் அர்ஜுன் கையில் காஃபி கப்புடன் வழியாக வந்தான். குட் மார்னிங் நிலா. நிலா மரியாதையாக எழுந்தாள். குட் மார்னிங் சார். நேற்று ரெசார்ட்ல ரொம்ப சைலண்டா இருந்தீங்க. எவ்ரிதிங் ஓகே என்று அர்ஜுன் கூற, ஆம் சார், தலைவலி கொஞ்சம். டேக் கேர். வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க. உடம்ப விட எந்த ப்ராஜெக்டும் பெரியது இல்ல. நிலா மெதுவாக சிரித்தாள். தேங்க்யூ சார். அந்த சிரிப்பு அர்ஜுனுக்கு ஒரு சாதாரண புன்னகை. ஆனால் கேபினுக்குள் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதிக்கு அது அவன் இதயத்தை கிழிக்கும் காட்சியாக இருந்தது. அவன் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்றான். நிலா என்று அழைக்க நினைத்தான். ஆனால் உதடுகள் திறக்கவில்லை. அவன் மனது மட்டும் ஒரு வார்த்தை சொன்னது, இந்த தடவை உன்னை நான் திரும்பி இருக்க மாட்டேன். இந்த முடிவு அவனுடைய வாழ்க்கையை மீண்டும் மாற்றப் போகின்றது. ஆபீஸில் எல்லோரும் வழக்கம் போல வேலை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் ஆதிக்கு மட்டும் அந்த ஆபீஸ் முழுக்க வெறுமையாக தோன்றியது. நேற்று இரவு காருக்குள் அமர்ந்து பார்த்த காட்சி, அர்ஜுன் நிலாவிடம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஐ லவ் யூ, இது இன்னும் அவன் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது.
கைகள் இறுக்கமாக மூடிக்கொண்டான். எப்படிடா என் மனைவி கிட்ட நீ லவ் யூ சொல்ல முடிஞ்சது? அதுவும் என் கண்ணு முன்னாடி. ஒரு பெரும் மூச்சு விட்டான். நிலா, நீ எதுவும் சொல்லலையே. ஒரு வார்த்தை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் மனசு எரிந்தது. அதே நேரம் மற்றொரு குரல் அவனுக்குள்ளேயே கேட்டது. அவ எப்படி சொல்லுவா? அவளை தனியா விட்டுட்டு போனதே நீதானே. அவன் கண்களை மூடிக்கொண்டான். கோபத்துக்கும் குற்ற உணர்ச்சிக்கும் நடுவே அவன் சிக்கி தவித்தான். அந்த நேரம் கண்ணாடி வழியாக நிலா உள்ளே வந்தாள். எப்போதும் போல அமைதியாக, கையில் ஃபைல், முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் நேராக தன்னுடைய டெஸ்க்கு போய் அமர்ந்தாள். ஆதி ஒரு நொடி கூட யோசிக்காமல் இன்டர்காமை எடுத்தான். நிலா, என் கேபினுக்கு வாங்க என்று சொன்னான். சில வினாடிகள் அங்கிருந்து அமைதியான குரல். சார், ஏதாவது ப்ராஜெக்ட் அப்டேட் இருந்தால் மெயில் பண்ணுங்க என்று நிலா கூற, எனக்கு பேசணும், கம் இமிடியட்லி என்று ஆதி கூறினான். அதற்கு நிலாவோ, ஆஃபீஸ் ஒர்க்கா? ஆதி பற்களை கடித்தான். ஆமா. ஓகே சார், 2 நிமிட்ஸ்ல. நிலா கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள். மே கமின் சார்? கம். அவள் உள்ளே வந்தாள். ஆனால் உட்காரவில்லை. உட்காரு. பரவாயில்ல சார். ஆதி அவளை பார்த்து கொண்டே நின்னார். நிலா, இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருக்க போற? சார், ஒர்க் ரிலேட்டடாக எதனா இருந்தால் பேசுங்க. தேவையில்லாத பர்சனல் கான்வர்சேஷன்லாம் என்கிட்ட வேண்டாம். அந்த வரி ஆதியின் கோபத்தை தூண்டியது. பர்சனலா? நான் உனக்கு பர்சனல் இல்லையா? நிலா அமைதியாக அவன் கண்களை பார்த்தான். இல்ல, அந்த உறவு எப்பயோ செத்து போயிடுச்சு. தயவு செஞ்சு திருப்ப தோண்டி அதை முயற்சி பண்ணாதீங்க எடுக்க. ஆதியின் முகம் இறுகியது. நீ இப்படி பேசுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? ஆதியின் கோபமாக கூறினான். நிலாவின் உதடுகள் வலியோடு ஒரு சிரிப்பு. உங்களுக்கு தெரியலல்ல? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சார். வேலை இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஃபைலை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பி போனாள். கதவுகள் மூடப்பட்டது. ஆதி கோபத்தில் மேஜையை ஓங்கி உதைத்தான். வெளியே நிலா வேகமாக நடந்தாள். கண்களில் தேங்கிய கண்ணீரை யாரும் பார்க்காதபடி துடைத்து கொண்டாள். அந்த நேரம் எதிரில் வந்த அர்ஜுன் அவள் முகத்தை பார்த்ததும் நின்றான். நிலா? அவள் கட்டாயமாக சிரித்தாள். குட் மார்னிங் சார். என்னாச்சு? ஃபேஸ் எல்லாம் டல்லா இருக்கு. நத்திங் சார். ஒர்க் ட்ரெஸ்ஸா? அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். ட்ரெஸ்ஸை குறைக்க காஃபி குடிக்கலாமா? வாங்க. நிலா ஒரு நொடி தயங்கினாள். ஓகே சார். இருவரும் சேர்ந்து கேட்டினுக்கு நடந்தனர். கேபின் கிளாஸ் வழியாக அதை முழுவதும் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அர்ஜுன் சிரித்து பேசுவது, நிலா பதில் பேசுவது, இருவரும் ஒன்றாக நடப்பது, ஒவ்வொரு காட்சியும் அவனுக்குள் இருந்த போராமையை இன்னும் தூண்டியது. நான் பேச ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்லைன்னு சொல்றா. அவன் கூட மட்டும் இவ்வளவு அமைதியா போறாளே. அவன் கைகள் தானாக இறுகியது. கண்களில் கோபம் இல்லை, பயம் இல்லை. இந்த தடவை நிலாவை நான் மறுபடியும் இழக்க மாட்டேன். அவன் மனதிற்குள் எடுத்த அந்த முடிவு அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகும் என்பதை அந்த நொடி யாருமே அறிந்திருக்கவில்லை. ஒரு வாரம். அந்த ஒரு வாரத்தில் ஆபீஸில் மாற்றம் இல்லை, வேலையிலும் மாற்றமில்லை. ஆனால் 3 பேரின் மனசு மட்டும் முழுமையாக மாறியிருந்தது. நிலா ஆதியிடம் தேவையில்லாத வேலையை விஷயத்தை பற்றி பேசுவதை தவிர்த்து விட்டார். சார் ஃபைல், சார் மெயில் சென்ட், சார் மீட்டிங் ரெடி, அவ்வளவுதான். ஆனால் அதே நிலா அர்ஜுனுடன் மட்டும் இயல்பாக பேச ஆரம்பித்தாள். லஞ்ச் நேரம், ப்ராஜெக்ட் டிசெக்ஷன், காஃபி பிரேக், எந்த நேரமாக இருந்தாலும் அர்ஜுன் பேசினால் நிலா மரியாதையாக சிரித்து பதில் பேசுவாள். நிலா, இந்த பிரசன்டேஷன் சூப்பர். தேங்க்யூ சார். சார் வேணாமே, அர்ஜுனை கூப்பிடலாம். அது முடியாது சார். ஆஃபீஸில் நீங்கள் எனக்கு சீனியர். சரி, வெளியே? வெளியேனா ஃப்ரெண்ட். நிலா சிரித்தாள். ஃப்ரெண்டுனா ஓகேவா? அந்த சிரிப்பு அர்ஜுனுக்கு சந்தோஷம். ஆனால் கிளாஸ் கேபினுக்கு இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதிக்கு இது இதயத்தை நறுக்கும் காட்சியாக இருந்தது. அன்றைய மாலை ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங். முழு டீமும் முன்னாடி அர்ஜுன் எழுந்து நின்றான். இந்த சிங்கப்பூர் மாடல் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நிலாதான். முழு மீட்டிங் ஆளிலும் கைத்தட்டல். அர்ஜுன் ஒரு புக்கையை எடுத்தான். கங்க்ராச்சுலேஷன், இந்த சக்சஸ்க்கு நீங்க டிசர்வ் பண்ணிற அப்ரிசியேஷன் இது. அதோடு ஒரு சாக்லேட் பாக்ஸையும் அவள் கையில் கொடுத்தான். ஒர்க்குக்காக சின்ன கிஃப்ட். நிலா ஒரு நொடி தயங்கினாள். தேங்க்யூ சார். இதெல்லாம் தேவையில்லை. வாங்கிக்கோங்க மிஸ் நிலா, இது உங்க உழைப்புக்காக. அவள் மெதுவாக புக்கை வாங்கினாள். மீட்டிங் முடிந்ததும், ஆனால் மீட்டிங்கில் ஆளிலிருந்து வெளியே வந்த ஒவ்வொருத்தரும் ஒரே விஷயம்தான் பேசினார்கள். அர்ஜுன் சார் நிலாவை லவ் பண்றாராம். நிலா ரிஜெக்ட் பண்ணலையாமே. 2 பேருக்கும் ஏதோ இருக்கு போல. அந்த பேச்சு ஆதியின் காதில் விழுந்தது. அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் அவன் கைகளில் இருந்த பெண் உடைந்து போனது. சில நிமிடங்கள் கழித்து இன்டர்காம் ஒலித்தது. மிஸ் நிலா, என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். கதவுகள் மூடப்பட்டது. நிலா அமைதியாக நின்றாள். என்ன சார்? ஆதி அவளை நேராக பார்த்தான். அவன் கண்களில் கோபம், வலி, போராமை. என்ன நடக்குது? நிலா புரியாமல் பார்த்தாள். என்ன சார்? புரியாத மாதிரி நடிக்காத. ரெசார்ட்ல அவன் லவ் சொன்னான். இப்போ பொக்கே, சாக்லேட். ஒரு வாரமா அவன் கூட சிரிச்சு பேசுற. இதெல்லாம் என்ன? நிலாவின் முகம் இறுகியது. ப்ராஜெக்ட் அப்ரிசியேஷன், அவ்வளவுதானே? ஆதி கசப்பாக சிரித்தான். அப்ரிசியேஷனா? இல்ல அடுத்த கல்யாணத்துக்கு ஆரம்பமா? அந்த வரி நிலாவின் முகத்தில் இருந்த அமைதியை உடைத்தது. என்ன சொன்னீங்க என்று நிலா கோபமாக கூற, நான் இல்லைனா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு வெக்கமா இல்லை? ஒருத்தன் விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போறது உங்களுக்கு எல்லாம் இது சாதாரணம் தானே என்று ஆதி கோபத்தில் பேசிக்கொண்டே போக வார்த்தைகள் எல்லை மீற
பலார் என்று அடுத்த நொடி நிலாவின் கை ஆதியின் கன்னத்தில் விழுந்தது. கேபின் முழுவதும் அமைதி. ஆதி அப்படியே உறைந்து நின்றான். நிலாவின் கண்களில் கண்ணீர், ஆனால் குரலில் நடுக்கம் இல்லை. இன்னொரு வார்த்தை பேசாது. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. உன்னை நம்பி என் அம்மா, எங்க அப்பா, என் வீடு, என் வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த நான் தான். ஆனா ஒரே நிமிஷத்துல என்னை இவ்வளோ கேவலமா நினைச்சிட்டல. ஆதி பேச முயன்றாள். நிலா, வேண்டாம், நீ எதுவும் பேசாத என்று தன் கையை உயர்த்தினாள். அவர் என்னிடம் லவ் சொன்னார், அது உண்மை. ஆனா நான் ஒரு தடவை கூட நானும் உங்களை லவ் பண்றேன்னு நான் சொன்னேன்னா? அவர் கொடுத்த பொக்கெட் என் வேலைக்காக, சாக்லேட் ஒரு அப்ரிசியேஷன், அதுக்கு மேல என் மனசுல எதுவும் இல்லை. அவள் ஆழமாக மூச்சை இழுத்தார். அவர் இந்த கம்பெனியோட சிஇஓ, எனக்கு வேலை கொடுத்துருக்கார். என் குடும்பம் இப்ப கஷ்டப்படாம இருக்குதுன்னா அதற்கு காரணம் அவர் தான். அவர் தந்த இந்த வேலை தான். அவரை நான் மரியாதை தான் பாக்குறேன். அதுக்கும் நான் என்ன செய்ய முடியும்? அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் நான் பழகுறேன். அதுக்கும் மேல அவரை நான் ஒரு அண்ணனா தான் பாக்குறேன். ஆனா நீ மட்டும் என்ன ஒரு நிமிஷத்துல என்ன மாதிரி பொண்ணுன்னு தீர்ப்பு சொல்லிட்டல. கண்ணீர் வழிந்தது. உன்னை நான் எவ்வளவு காதலிச்சேன் கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அந்த காதலுக்கு தகுதியானவன் நீ இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது. என்ன நம்பல, என் குணத்தையே சந்தேகப்பட்ட. அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம காதல் செத்து போச்சு. அவள் கதவை திறந்தாள். வெளியே போக முன் திரும்பி பார்த்தாள். இனிமே என்கிட்ட பேசுற உரிமை கூட உனக்கு இல்ல என்று கதவுகள் மூடிவிட்டது. ஆதி அப்படியே அசையாமல் நின்றான். அவள் அடித்த கன்னம் எரியவில்லை. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தான் அவன் மனசுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. கேபின் கதவை மூடிவிட்டு வெளியே வந்த நிலா வேகமாக நடந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீர் இப்போது பலவீனமாக இல்லை. பல வருடங்கள் அடக்கி வைத்த வலியின் சாட்சி. வாஷ்ரூமுக்கு சென்று முகத்தை தண்ணீர் தெளித்தார். கண்ணாடியில் தெரிந்த தன்னையே சில நொடிகள் பார்த்தார். இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த வலியோடு வாழ போற? அவள் மெதுவாக கண்களை மூடினாள். அந்த நேரம் கதவுகள் வெளியே ஆதித்யா நின்றிருந்தான். கதவை தட்டவில்லை. அமைதியாக காத்திருந்தான். சில நொடிகளில் நிலா வெளியே வந்தாள். ஆதியை பார்த்ததும் அவள் முகம் மீண்டும் இறுகியது. வழிய விடுங்க, ஆதி மெதுவாக சொன்னான். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு. நிலா கசப்பாக சிரித்தாள். உன்னை நம்பி நான் என் வாழ்க்கையை கொடுத்தேன். அப்ப கேட்காத நீ இப்ப என்ன சொல்ல போற? ஆதி தலையை குனிந்தான். நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நிலாவின் கண்களில் கண்ணீர் மீண்டும் தேங்கியது. மன்னிப்பா? ஒரே வார்த்தை, அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? நான் வீட்டை விட்டு வெளியே போன அந்த இரவு என் இதயத்துல 1000 காயம் அதுதான் இருந்தது. நான் எங்க போறேன்னு கூட தெரியாம நடந்தேன். ஒவ்வொரு அடியிலும் நீ சொன்ன வார்த்தை தான் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. அந்த ஒரு வார்த்தை என் உயிரையே உடைச்சிருச்சு. ஆதி கண்களை மூடிக்கொண்டான். நிலா பேசிக்கொண்டே இருந்தாள். அந்த இரவு நான் தனியா இல்லை. என் வயிற்றுக்குள்ள நம்ம காதலோட அடையாளமாக உங்க உயிர் இருந்தது. அத உங்ககிட்ட சொல்லதான் நான் வந்தேன். நீங்க அப்பா ஆக போறீங்கன்னு சந்தோஷமா சொல்லதான் வந்தேன். ஆனா நீ என்னை பார்க்கவே இல்லை. நீ உன் கோபத்தை மட்டும்தான் பார்த்த. அந்த வார்த்தை ஆதியை மின்னல் போல தாக்கியது. அவன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். நிலா மெதுவாக தொடர்ந்தாள். ஒரு பொண்ணுக்கு அவ வயிற்றுல குழந்தை உருவாகுது. அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு தெரியுமா உனக்கு? ஆனா அந்த சந்தோஷத்தை நான் கண்ணீரோட தான் சுமந்தேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? போக வழி இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம நைட் ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் உட்கார்ந்துருந்தேன். சரி, எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு பார்த்தாலும் அங்க எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை வீட்டுக்குள்ளே விடல. அவனுக்காக தான் எல்லாரையும் விட்டுட்டு ஊரை விட்டுட்டு எங்களை விட்டுட்டு போனேன். இப்ப எதுக்கு திருப்பி வந்திருக்கேன்னு அப்படின்னு கேட்டாங்க. அங்கேயும் ஒரே பிரச்சனை. அதுக்குள்ள ஊர் ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அப்போ நான் இருந்த சூழ்நிலையை சொன்னேன். நான் மட்டும் இல்லை, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்டேன். ஆனா அவங்க இன்னும் என்னை அசிங்கமாக தான் பேச ஆரம்பிச்சாங்க. அவனை நம்பி எங்களெல்லாம் விட்டுட்டு போனல, இப்போ எதுக்கு வந்து இங்கே நிற்கிறன்ற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எங்க வீட்டிலையும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் எங்க போறது ஆதி? சொல்லு. போறதுக்கு இடம் இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஒரு நாள் முழுக்க நான் கோவிலே உட்காந்து இருந்திருக்கேன். கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை தான் வாங்கி சாப்பிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிய ஆரம்பிச்சுது. எனக்கும் என் குழந்தைக்கும் யாரும் இல்லை, பார்க்கக்கூட யாரும் இல்லைன்னு அப்போ தான் தோணுச்சு. நானும் என் குழந்தை அனாதைன்னு தோணுச்சு. அதனால தான் நானும் என் குழந்தையும் பிறக்கிற வரைக்கும் அனாதை ஆசிரமத்தில் தான் இருந்தோம். தெரியுமா தெரியுமா என்று அவர் கத்திக்கொண்டு ஆதியின் சட்டையை பிடித்து உலுக்கினார். எந்த ஒரு பொண்ணுக்கும் இது மாதிரி நிலைமை வரக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? அனாதாசிரமத்துல இருந்து ஒருவேளை சாப்பாடு தான். ஆனாலும் மனசு நிம்மதியா இருந்தது. அங்க இருந்தவங்களை என்னை நல்லபடியா பார்த்துக்கினாங்க. வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல சத்தான சாப்பாடு கூட நான் சாப்பிட்டதில்லை. குழந்தைக்கு எந்த ஒரு விட்டமின் மாத்திரை நான் சாப்பிட்டதில்லை. நல்ல ஆஸ்பத்திரி போனதில்லை. குழந்தைக்கு நல்ல செக்கப் பண்ணதில்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் மட்டும் இல்லை, கூட சேர்ந்து என் வயிற்றுல வளர்ந்த குழந்தையும் தான் கஷ்டப்பட்டது. நான் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு தனியாக தான் போவேன். ஒவ்வொரு இரவும் தனியாக தான் அழுதேன். ஆதியின் கண்கள் கண்ணீரில் வழிந்தது. நிலா ப்ளீஸ், என்னால் தாங்க முடியல. நீலா தலைசா, இல்லை, இத்தனை வருஷமா நானும் அமைதியாக இருந்தேன். இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறேன். நீ ஒரே ஒரு தடவை சந்தேகப்பட்ட, ஆனால் அந்த சந்தேகம் என் வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்போவும் அதே தப்பை தான் நீ பண்ண போற. அர்ஜுன் சார் என்கிட்ட நல்லா தான் பேசினார். நான் அவரை காதலிக்கிறேன்னு முடிவு நீயே பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி நம்புறது? அவள் ஆழமாக மூச்சை இழுத்தாள்.
காதலனா கையை பிடிக்கிறது மட்டும் இல்ல, நம்பிக்கையும் பிடிச்சு நிற்கணும். ஆனா நீ என் கையை விட்டதும் பரவாயில்ல, ஆனா என் குணத்தையும் நீ சந்தேகப்பட்டுட. அந்த நாளிலேயே நம்ம உறவு உடைஞ்சிருச்சு. இவ்வளவு சொல்லிட்டும் நிலா மெதுவாக அவனை தாண்டி நடந்தாள். இந்த முறை ஆதி அவளை தடுக்கவில்லை. ஏனென்றால் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதுக்குள் தண்டனையாக ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆதி அப்படியே தரையில் அமர்ந்தான், கண்களில் கண்ணீர். நிலா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காதலில் இல்ல, நேராக இதயத்தில் விழுந்து கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் யாருமே பேசவில்லை. ஆதி மெதுவாக எழுந்தான். நடுங்குகிற கையால நிலாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். நிலா, ஒரே தடவை மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. நிலா உடனே பின்னாடி ஒரு அடி நகர்ந்தாள். வேண்டாம், இதுக்கும் இனிமே என் பக்கத்துல வராது. ஆதி அப்படியே நின்று விட்டான். நான் உன்னை தொடக்கூட தகுதி இல்லாதவன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நிலா சிரிச்சாள். அது கேலி சிரிப்பு. தெரியாதா? அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் வீட்டை விட்டு போன அடுத்த நாள் ஒரே ஒரு தடவையாவது என்னை தேடினியா? ஆதி தலையை குனிஞ்சான். தேடினேன். எங்க தேடின? எந்த இடத்துல தேடின? பஸ் ஸ்டாப், ஆஸ்பத்திரியில, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல, இல்ல அனாத ஆசிரமத்துல? எங்க தேடின நீ? எங்க தேடின? ஆதியால் பதில் சொல்ல முடியவில்லை. நீலா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். இல்ல, நீ தேடவே இல்லை. உன் கோபம் குறைஞ்சதும் நான் தானா திரும்பி வந்துடுவேன்னு நீ நினைச்ச, அதுதானே சொல்ல ஆதி. ஆதி மெதுவாக ஆம் என்று தலையாய்த்தான். அந்த ஒரு வார்த்தை நிலாவை உடைச்சது. பாத்தியா, அதுதான் நீ. நான் வருவேன்னு நம்பினேன். ஆனா நான் எப்படி இருப்பேன்னு ஒரு தடையாதுன்னு யோசிச்சு பாத்தியா? அவன் கண்களில் இப்போதுதான் கண்ணீர் வந்தது. நான் ராத்திரி முழுக்க தூங்காம வயிற்றை பிடிச்சுக்கிட்டு அழுதுருக்கேன். குழந்தை வயிற்றுக்குள்ள அசையும் போதெல்லாம் அப்பா எங்கன்னு அவன் கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஆதி கதற அழ ஆரம்பிச்சான். போதும் நிலா, என்னால கேட்க முடியல. நிலா உடனே கத்தினா. இல்ல, இன்னைக்கு நீ கேட்டே ஆகணும். நான் இவ்வளோ நாள் எவ்வளோ அழுதேன்னு, எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு, எவ்வளோ நேரம் நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இந்த கண்ணீருக்கும் அழுகைக்கும் காரணம் நீதான். அறை முழுகும் அமைதியாக இருந்தது. நிலா மூச்சை இழுத்து விட்டு பேச ஆரம்பித்தாள். என் குழந்தை பிறந்த நாள்ல கூட எல்லாரும் அப்பா எங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்ல? என் புருஷன் என்னை நம்பலன்னு சொல்லதா? இல்ல என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாருன்னு சொல்லவா? இல்ல குழந்தைக்கு அப்பா இருக்காருன்னு சொல்லவா? இல்ல இல்லைன்னு சொல்லட்டா? அவள் குரல் உடைந்து போச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் பொய் சொன்னேன். வெளிநாட்டுல வேலை பார்க்குறார், வருவாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுவாருன்னு என் குழந்தைகிட்டேயே நான் பொய் சொன்னேன். நான் பொய் சொல்லி தான் வளர்த்தேன். ஆதி 2 கைகளையும் முகத்தில் மூடிக்கொண்டார். நான் மனுஷனே இல்லை. நிலா மெதுவாக தலையசார். இல்ல, நீ கெட்டவன் இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் கோபத்துக்காக உன்னையே உயிரா நினைச்ச பொண்ணோட வாழ்க்கையை நீ சிதைச்ச. அந்த காயம் இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல ஆறல. அவள் திரும்பி நடந்தாள். கதவு வரை போயிட்டு நின்றாள். திரும்ப பார்க்காமல் ஒரே ஒரு வரி சொன்னாள். ஆதி, நீ இழந்தது ஒரு பொண்ணு இல்லை, உன்னையே உயிரா நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பத்தை. அந்த கதவு மெதுவாக மூடப்பட்ட சத்தம் ஆதியின் வாழ்க்கையில் அவன் கேட்ட மிக கனமான சத்தமாக இருந்தது. கதவு வரை சென்ற நிலா ஆதியின் குரல் கேட்டதும் நின்றாள். நிலா, அந்த குரல் இத்தனை வருடங்களில் அவள் கேட்டதிலே மிகவும் உடைந்த குரல். ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நிலா திரும்பினாள். சொல்லுங்க. ஆதியின் உதடுகள் நடுங்கின. நம்ம குழந்தை எங்க இருக்கா? அந்த ஒரு கேள்வி நிலாவின் இதயத்தை மீண்டும் கழித்தது. சில நொடிகள் அவளால் பேச முடியவில்லை. சொல்லு நிலா, அவன் நல்லா இருக்கானா? என்ன மாதிரியா இல்ல உன்ன மாதிரியா? அவன் என்னை பற்றி ஏதாவது தெரியுமா? நிலா மெதுவாக திரும்பினாள். தெரியும். ஆதியின் முகத்தில் ஒரு நிமிடம் நம்பிக்கை தெரிந்தது. அடுத்த நொடி அது சிதறி போனது. அவனுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது அவனுக்கு அப்பா இல்லைன்னு தான். ஆதி அதிர்ச்சியாக அவளை பார்த்தான். நான் அப்படி சொல்லல. நான் வேற என்ன சொல்ல முடியும்? தினமும் என் அப்பா எங்கம்மான்ற கேட்பான். நான் என்ன பதில் சொல்ல? உங்க அப்பா என்ன நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லவா? இல்ல உங்க அப்பா கோபத்துல நம்மளை துரத்திட்டாருன்னு சொல்லவா? அவனுக்கு அந்த வயசுல அதை நான் எப்படி புரிய வைப்பேன்? ஆதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் என்ன வெறுக்கிறானா? நிலா கண்களை மூடினாள். இல்ல, அதுதான் இன்னும் பெரிய வலி. அவன் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்க்க தான் ஆசைப்படுறான். ஸ்கூல்ல மற்ற குழந்தையோட அப்பா வரும்போதெல்லாம் அமைதியா நின்று பார்த்துட்டே இருப்பான். அம்மா, நம்ம அப்பா எப்ப வருவாருன்னு தான் கேட்பான். ஒவ்வொரு தடவையும் என் மனசு நொறுங்கும். ஆதி சுவரில் சாய்ந்து கீழே அமர்ந்தான். நான் என் பையனோட குழந்தை பருவத்தையே எழுந்துட்டேன். நிலா மெதுவாக தலையசாள். அவன் முதல் சிரிப்பு நீ பார்க்கல, முதல் வார்த்தையும் நீ கேட்கல, முதல் பிறந்த நாள்லயும் நீ இல்லை. அவன் உடம்பு சரியாம மருத்துவமனையில இருந்த இரவு கூட நீ இல்லை. அவன் பயந்து என் கையை பிடிச்சிட்டு தூங்க ஒவ்வொரு இரவும் நீ இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் மட்டும் உன்னை வெறுக்க முயற்சி பண்ணேன். முடியல. ஏன்னா என் மகன் முகத்துல தினமும் உன் முகம்தான் தெரிஞ்சிச்சு. அந்த வார்த்தையை கேட்டதும் ஆதி கதறி அழுதான். அவன் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் கூட இவ்வளவு வலிக்கவில்லை. ஆனால் அவன் முதல் அப்பான்னு சொல்றத நான் கேட்கவே இல்லை என்ற உண்மை அவனை உள்ளுக்குள் சிதைத்து கொண்டிருந்தது. ஆதி அப்படியே சுவரில் சாய்ந்து நின்றான். நிலா, என்னால் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னையே மன்னிக்க முடியல. நிலா அமைதியாக அவனை பார்த்தான். நீ உன்னை மன்னிக்கிறதுல நான் அனுபவிச்ச கஷ்டம் திரும்பி போயிடுமா? ஆதிக்கு பதில் இல்லை. நீ ஒரு நாள் கோவப்பட்ட, நான் 5 வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்கேன். நீ ஒரு நாள் இரவு அழுத, நான் இத்தனை இரவு அழுதுருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அவள் சிரித்தாள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அழுகே வராது தெரியுமா? மனசு எவ்வளவு வலிச்சா கண்ணீர் வராது? ஆதி மெதுவாக கேட்டான். எப்படி வாழ்ந்த? யார் உன்னை பார்த்துக்கிட்டா? நிலா ஆழமாக மூச்சு விட்டாள்.
யாரும் இல்ல. அதுதான் உண்மை. காலைல எழுந்தாலும் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமான்றது தான் முதல் யோசனை. ராத்திரி தூங்கும்போது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தான் கடைசி யோசனை. அந்த வாழ்க்கை என் எதிரிக்கும் வரக்கூடாது. ஆதி கண்ணீரோடு சொன்னான். என்னால தான். நிலா உடனே நிறுத்தினாள். ஆமா, உன்னால தான். ஆனா உன்னை வெறுக்க கூட என்னால முடியல. ஏன்னா ஒரு காலத்துல நீ தான் என் உலகம். என் உலகத்தை நான் எப்படி சாபம் விடுவேன்? அந்த வார்த்தை ஆதியின் இதயத்தை நொறுக்கியது. அவன் மெதுவாக முழங்காலில் அமர்ந்தான். நிலா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் இழந்ததெல்லாம் திருப்பி வாங்க முடியாது. ஆனா மீதி இருக்கிற வாழ்க்கையா உனக்காக வாழறேன். நிலா சில நொடிகள் அவனை பார்த்தான். வாழ்க்கை மன்னிப்பு கேட்டா மட்டும் சரியாயிடாது ஆதி. உடைஞ்ச கண்ணாடி ஒட்டலாம். ஆனா அதே மாதிரி இருக்கிற விரிசல் அப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் தெரியும். அவள் மெதுவாக கதவை திறந்தாள். வெளியே போறதற்கு முன்னாடி திரும்பாம சொன்னான். இனிமே என்னை தேடி வராத. ஏன்னா நீ வர ஒவ்வொரு தடவையும் நான் மறக்க நினைக்கிற எல்லா காயமும் திரும்பவும் உயிரோடு எழுந்துருது. அவள் வெளியே நடந்து சென்றாள். ஆதி மட்டும் அந்த காலியான அறையில் தன் தவறை சத்தத்தோடு தனியாக நின்றிருந்தாள். நிலா கதவை திறந்து வெளியே வந்தாள். காரிடாரில் யாரும் இல்லை. ஆனால் அவள் நேராக நடக்க முடியவில்லை. சுவரில் சாய்ந்து கண்களை மூடினாள். ஏண்டா இப்ப வந்து அழுவுற என்று தனக்கு தானே மெதுவாக சொன்னான். அந்த நேரம் அறைக்குள்ளே ஆதியும் அதே இடத்தில் தான் நின்றிருந்தான். அவனுக்கு மூச்சு சரியாக வரவில்லை. அவன் டேபிள் மேல் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்தான். கைகள் முழுக நடுக்கமாக இருந்தது. மூடியை திறக்கவே முடியவில்லை. அவன் கைகளை பார்த்தான். இந்த கைதான் அவளை பாதுகாக்கணும். ஆனா அதே கை அவளை தள்ளி விட்டுடுச்சு என்று சொல்லிக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்தான். அவன் கண்களை மூடி அந்த இரவு மட்டும் ஓடிக்கொண்டு இருந்தது. உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு என்றுதான் கத்தன குரல் திரும்ப திரும்ப காதில் கேட்டது. அவன் தலையை பிடித்து கொண்டான். ஏண்டா இப்படி பேசின? ஒரு நிமிஷம் கோபத்துல உயிரையே காயப்படுத்திட்டியே என்று தன்னைத்தானே அடித்து கொண்டான். அதே நேரம் நிலா வாஷ்ரூமில் சென்றாள். கதவை பூட்டினாள். கண்ணாடியில் தன்னையே பார்த்தாள். சில நொடிகள் அப்படியே நின்றாள். பிறகு குழாயை திறந்து முகத்தில் தண்ணீரை அடித்தாள். ஆனா கண்ணீர் மட்டும் நின்றதே இல்லை. இன்னும் ஏன்? அவன் அழுறத பார்த்தா எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு. அவன் என்னை நம்பல, என்னை வெளியே அனுப்பிட்டான், என் வாழ்க்கையே சிதைச்சிட்டான். ஆனா இன்னும் என் மனசு அவனை வெறுக்கவே மாட்டேன்து என்று சொல்லிவிட்டு கதறி அழுதாள். அந்த அழுகை 5 வருடமாக அடுக்கி வைத்திருந்த அழுகை. சில நிமிஷங்கள் கழித்து அவள் முகத்தை துடைத்து கொண்டாள். இல்ல, இனி நான் பலவீனமா இருக்கக்கூடாது. ஒரு தடவை உடைஞ்சிட்டேன், மறுபடியும் உடைய மாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு வெளியே வந்தாள். அதே நேரம் ஆதியின் தன் கேபினிலிருந்து வெளியே வந்தாள். தூரத்தில் நிலா நடந்து போவதை அவன் கண்களில் பட்டது. ஒரு நிமிஷம் அவளை கூப்பிட நினைச்சது. ஆனா நிலா என்று சொல்ல உதடுகள் அசைந்தது. ஆனால் சத்தம் வரவில்லை. ஏன்னா இப்ப அவளை கூப்பிடுற உரிமை கூட நான் இழந்துட்டேன்றது அவனுக்கு முதல் முறையாக முழுசாக புரிந்தது. நிலா ஒரு முறையும் திரும்பி பார்க்கவில்லை. அவள் நடந்து கொண்டே போனாள். ஆதி மட்டும் அவள் மறையும் வரை அதே இடத்தில் நின்று பார்த்து கொண்டே இருந்தான். மறுநாள் காலை ஆபீஸ் வழக்கம் போல எல்லோரும் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனா நிலாவும் ஆதியும் ஒருத்தர் தவிர்த்த மாதிரியே இருந்தார்கள். நிலா தன் டேக்ஸில் அமைதியாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனா உள்ளே நேற்று பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் ஓடிக்கொண்டேதான் இருந்தது. அந்த நேரம் குட் மார்னிங் நிலா என்று சிரித்தபடி அர்ஜுன் வந்தான். நிலாவும் மெதுவாக சிரித்தாள். குட் மார்னிங் சார். என்ன மேடம் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க? ப்ராஜெக்ட் டென்ஷனா? இல்லை சார், கொஞ்சம் தூக்கம் சரியில்லை. அப்படியா? சரி, சாப்பிட்டீங்களா நிலா என்று அர்ஜுன் கேட்க இல்லை என்று நிலா கூறினாள். வாங்க கேண்டீன் போயிட்டு வரலாம் என்று அர்ஜுன் கூற நிலா உடனே மறுத்தாள். இல்லை சார், வேலை இருக்கு. அர்ஜுன் சிரித்தான். வேலை எப்பவும் இருக்கு. ஆனால் மனசு சரியில்லைன்னா வேலை சரியா வராது. வாங்க, 10 நிமிஷத்தான் தானே நிலா யோசித்தாள். பிறகு சரி சார் என்று எழுந்தாள். இருவரும் சேர்ந்து கேண்டீனுக்கு நடந்தனர். அதை தன் கேபின் கண்ணாடி வழியாக ஆதி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கோபம் இல்லை. ஆனால் அவனால் அந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. அவன் மெதுவாக பார்வையை திருப்பிக் கொண்டான். கேண்டீன். அர்ஜுன் 2 காப்பிகளை வாங்கி கொண்டு வந்தான். ஒன்றை நிலாவிடம் நீட்டினான். தேங்க்யூ சார். எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சார் மட்டும் விட மாட்டீங்களா? நிலா சிரித்தாள். ஆஃபீஸில் இருக்கோம் சார். சரி, ஆஃபீஸ் முடிஞ்சதும் அப்போ அர்ஜுன் கூப்பிடுவீங்களா? நிலா சிரித்தபடி தலையசைத்தாள். அதுவும் முடியாது. ஏன்? பழக்கம் இல்லை சார். அப்போ ஒரு நாள் இந்த பழக்கத்தை மாத்திடலாம். அவன் சிரித்தான். நிலா சின்னதாக சிரித்தாள். அந்த சிரிப்பு நெடுநாளுக்கு பிறகு அவன் முகத்தில் தெரிந்த உண்மையான சிரிப்பு. அந்த நேரம் கேண்டீனுக்குள் வந்த ஆதி அந்த சிரிப்பை பார்த்தான். ஒரு நொடி அவன் அங்கேயே நின்றுவிட்டான். இந்த சிரிப்பு ஒரு காலத்துல எனக்கு மட்டும் சொந்தமாக இருந்த சிரிப்பு என்று மனசுக்குள் சொல்லி கொண்டான். ஆதி திரும்பி வெளியே போக நினைத்தான். அப்போது அர்ஜுன் அவனை பார்த்து விட்டான். ஆதி, டே இங்க வா. ஆதி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நடந்து வந்தான். காஃபி குடிக்க வந்தியா? உட்காரு. ஆதி அமைதியாக நாற்காலியில் அமர்ந்தான். மூவரின் நடுவே ஒரு வித்தியாசமான அமைதி. அந்த அமைதியை உடைத்தது அர்ஜுன் தான். ஆதி, நேத்து நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? ஆதி அவனை பார்த்தான். எந்த விஷயம்? அர்ஜுன் சிரித்தான். நிலாவை பற்றி. நான் சீரியஸா இருக்கேன்டா. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவசரப்படுத்த விரும்பல. அவளோட மனசு திறந்து பேசட்டும். அது வரைக்கும் நான் நல்ல நண்பனா மட்டும் இருப்பேன். ஆதி ஒரு நிமிடம் கண்களை மூடினான். அவன் உள்ளே 1000 உணர்ச்சிகள் சண்டை போட்டு கொண்டு இருந்தது. ஆனா வெளியே ஒரே ஒரு சிரிப்பை மட்டும் வரவழைத்தான். நல்ல முடிவுதான். அர்ஜுன் அவன் தோளில் கையை வைத்து, நீ என் கூட இருந்தா போதுண்டா.
இந்த தடவை என் காதல் கண்டிப்பா ஜெயிக்கணும். இந்த ஒரு வரி ஆதியின் இதயத்துக்குள் கத்தியாக இறங்கியது. அவன் எதிரில் அமைதியாக காப்பி கொடுத்திருந்த நிலாவை பார்த்தான். அவ என் மனைவிடா, என் உயிர். ஆனா அதை சொல்ற உரிமை நான் இழந்துட்டேன் என்று மனசுக்குள் உடைந்து கொண்டிருந்தான். கேண்டீனிலிருந்து வெளியே வந்த மூவரும் மீண்டும் வேலையில் மூழ்கி போனர். ஆனால் ஆதியால் மட்டும் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் கண்கள் தெரியாமலே நிலாவின் டெஸ்கை தேடிக்கொண்டே இருந்தது. மதியம் 12:45. மீட்டிங் ஹால். சிங்கப்பூர் ப்ராஜெக்டுக்கான ஃபைனல் பிரசன்டேஷன். எல்லா டீம் லீட்ஸும் உள்ளே இருந்தார்கள். நிலா ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் பண்ணி கொண்டிருந்தாள். அவள் பேசும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெளிவாகவும் நிதானமாகவும் கான்ஃபிடன்ஸாகவும் இருந்தது. ஆதி அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு காலத்தில் இந்த மாதிரி பிரசன்டேஷனை நின்று பார்த்து பெருமைப்பட்டவன் இன்று ஏதோ பெண்ணை பார்த்த குற்றவாளி மாதிரி தலையை குனிஞ்சி உட்கார்ந்திருந்தான். பிரசன்டேஷன் முடிந்ததும் எல்லோரும் கைத்தட்டினார்கள். அர்ஜுன் முதலில் எழுந்து நின்றான். எக்ஸலண்ட் நிலா, இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்க்கு முக்கிய காரணம் நீங்க தான். கன்கிராச்சுலேஷன் என்று சொல்லிவிட்டு ஒரு புக்கையை அவளிடம் கொடுத்தார். மீட்டிங் ஹால் முழுவதும் கைத்தட்டல். நிலா ஒரு நிமிடம் தயங்கினாள். அவ்வளவு பேரும் முன்னாடி மறுப்பதும் சரியில்லை என்று தேங்க்ஸ் என்று கூறி வாங்கிக் கொண்டாள். அதே நேரம் ஒரு ஸ்டாஃப் மெதுவாக இன்னொருத்திடம் சொன்னான். பாத்தியா அர்ஜுன் சார், நிலாவை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாரு, லவ் பண்ணுறாங்கன்னு நேத்தே கேட்டேன்னு சொன்னேன்ல. நிலா மேடமும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல. அந்த வார்த்தை ஆதியின் காதலில் மெதுவாக விழுந்தது. அவன் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டான். நரம்புகள் எல்லாம் புடைந்தன. மீட்டிங் முடிந்ததும் எல்லோரும் வெளியே போனார்கள். ஆதி மட்டும் அங்கேயே நின்றிருந்தான். அர்ஜுன் சிரித்தபடி அவன் அருகே வந்தான். டேய், என்னடா அமைதியா இருக்கு? ஒன்றும் இல்லை. நிலாவுக்கு பொக்கே கொடுத்தது ஓவரா இருந்துச்சா? ஆதி சிரிக்க முயன்றான். இல்லை, ப்ராஜெக்ட் நல்லா முடிச்சிருக்காங்க, அதுக்காக தானே. அதான் அர்ஜுன் சிரித்தான். நீ புரிஞ்சுக்கிட்டட. ஆனால் நான் அவளை உண்மையாக விரும்புகிறேன். அவள் கஷ்டப்பட்ட பொண்ணு. அவள் சிரிக்கணும். அவள் வாழ்க்கையில் இனிமே எந்த கஷ்டமும் வரக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆதி எதுவும் பேசவில்லை. அவன் மனசு மட்டும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது நான்டா. ஆனால் நானே அவள் கையால் உடைச்சிட்டேன் என்று கதறிக்கொண்டிருந்தது. அதே நேரம் நிலா தன் கேபினுக்கு நடந்து போய்க் கொண்டிருந்தாள். கையில் புக்கெட். அதை பார்த்தவுடன் அவள் மனது முகம் மாறிவிட்டது. இதெல்லாம் வேணாம் என்று மெதுவாக சொல்லிக் கொண்டாள். அருகில் இருந்த ரிசப்ஷன் டெஸ்கில் வைத்தாள். அந்த நேரம் அங்கே வந்த ஆஃபீஸ் கேர்ள் கேட்டாள். மேடம், ரொம்ப அழகா இருக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்ல. நிலா சின்ன சிரிப்பு தான் சிரித்தாள். பூக்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அழகு, காஞ்சா யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, அதனால தான் இங்கே இருக்கட்டும். அந்த வார்த்தை தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஆதி கேட்டான். அவள் பூவை பற்றி பேசவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசுறா என்பது அவனுக்கு புரிந்தது. அவன் கண்கள் மீண்டும் கலங்கின. முதல் முறையாக அவளிடம் போய் மன்னிச்சிருன்னு சொல்ற மட்டும் போதாது, தன் உடைந்த வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பணுன்ற அவன் மனசுக்குள் ஒரு முடிவு பிறந்தது. மாலை 6:15. ஆஃபீஸ். ஒவ்வொருத்தரும் வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்தனர். நிலா தன் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிவிட்டாள். பேக்கை எடுத்துக்கொண்டாள். அவள் வெளியே நடக்க முயன்றாள் ஆரம்பித்தாள். அதே நேரம் ஆதி தன் கேபின் கதவை திறந்து வெளியே வந்தான். அவளை பார்த்ததும் நிலா என்று மெதுவாக அழைத்தான். நிலா நின்றாள், ஆனால் திரும்பவில்லை. என்ன, ஒரு நிமிஷம் பேசணும். ஆஃபீஸ் விஷயமா இல்லை பர்சனலா? நிலா கண்களை மூடி ஆழமாக மூச்சை விட்டாள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆஃபீஸ் முடிஞ்சதும் நம்ம 2 பேருக்கும் பேச எதுவும் இல்லை. அவள் மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். ஆதி மெதுவாக அவன் பின்னாலே வந்து நின்றான். தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம். நிலா அவளை நேராக பார்த்தான். நீ என்ன பேச போற? மன்னிச்சிடுன்னு கேட்க போற, இல்லை நான் மன்னிக்கணும்னு சொல்ல போற? அதுக்கப்புறம்? ஆதி அமைதியாக நின்றான். சொல்லு, அதுக்கப்புறம் என்ன? நீ உடைச்ச வாழ்க்கையை எந்த வார்த்தையால் ஒட்ட வைக்க போற? ஆதியிடம் பதில் இல்லை. நிலா மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் வலி மட்டும்தான் இருந்தது. ஒரு விஷயம் தெரியுமா? மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் நம்பிக்கை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நான் உன்னை உண்மையாக காதலிச்சேன். உன் பணத்துக்காக இல்லை, உன் பதவிக்காக இல்லை, உன்னை நம்பிக்கைக்காக தான். அந்த நம்பிக்கையை தான் நீ ஒரே நாளில் கொன்னுட்ட. ஆதி கண்களில் கண்ணில் தேங்கியது. நான் செய்யணும்னு என்ன செய்யணும்னு சொல்லு நிலா, நான் செய்வேன். உன் கோபத்தை நான் குறைக்கிறேன். எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன். நிலா மெதுவாக தலையசார். காத்திருக்கிறது காதலுக்கு சாட்சி இல்லை, மாறுவது தான் சாட்சி. இன்னைக்கு நீ அழுற, நாளைக்கு மறுபடியும் கோவம் வந்தா, மறுபடியும் அதே ஆதி வெளியே வந்தா? அந்த கேள்வி ஆதியை அப்படியே உரைய வைத்தது. சில நொடிகள் கழிந்து அவள் மெதுவாக சொன்னான். இனிமே அந்த ஆதி திரும்ப வரமாட்டான். நிலா உடனே பதில் சொன்னான். அதை என்கிட்ட சொல்லாது, உன் வாழ்க்கையில நடத்தி காட்டு, அவ்வளவுதான். அவளை தாண்டி சென்று விட்டான். ஆதி அங்கேயே நின்றிருந்தான். அவள் சொன்ன கடைசி வார்த்தை மட்டும் அவன் மனதுக்குள் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. வார்த்தை இல்ல, வாழ்க்கையே நடத்தி காட்டு. அந்த நேரம் தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் ஆதியிடம் மெதுவாக வந்தான். டேய், நீ சரியா இருக்கியா? ஆதி திக்கிட்டு திரும்பினான். ஒண்ணுமில்ல. அர்ஜுன் அவன் தோளில் கை வைத்தான். நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது தான் ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. ஒரு நாள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். ஆதி அர்ஜுனை பார்த்தான். அவன் கண்களில் இருந்த அன்பு உண்மை. அந்த உண்மைதான் ஆதியின் மனசை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது. எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு நீ என்ன அப்படியே அண்ணான் கூப்பிடுவியா அர்ஜுன் என்று ஆதி மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை ஆதி வழக்கத்தை விட சீக்கிரமாக ஆபீஸ்க்கு வந்தான். கையில் காஃபி இருந்தது, ஆனால் அவன் குடிக்கவில்லை. கண்ணாடி வழியாக நிலாவின் டெஸ்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் அர்ஜுன் உள்ளே வந்தான். டேய், என்ன இவ்வளோ சீக்கிரம்? ஆதி சிரிக்க முயன்றான். தூக்கம் வரல. அர்ஜுனும் சிரித்தான்.
எனக்கும் வரலடா, ஏன் என்று ஆதி கேட்க அதற்கு அர்ஜுனோ ஒருத்தி காரணம். ஆதி அமைதியாக அவனை பார்த்தான். நிலா, எவ்வளோ யோசிக்கிறனோ அவ்வளோ அவளை பிடிக்குதுடா. அவ பேசுற விதம், அவ பொறுமை, அவ வேலை பார்க்குற விதம் எல்லாமே ரொம்ப வேற லெவல். ஆதி தலையை குனிந்தான். அர்ஜுன் தொடர்ந்து பேசினான். நேத்து அவ என்ன ரிஜெக்ட் பண்ணல, அக்செப்டும் பண்ணல. டைம் கேட்டிருக்கா, நான் காத்திருப்பேன். எவ்வளோ நாள் ஆனாலும் காத்திருப்பேன். ஆதி மெதுவாக கேட்டான். அவ வேற யாருன்னா காதலிச்சிருந்தா? அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சிரித்தான். அப்படி இருந்தா நானே அவளுக்கு வாழ்த்தி சொல்லி விலகிடுவேன். காதல் கட்டாயப்படுத்தி வருவதில்லை. அவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அந்த வார்த்தை ஆதியின் மனசுக்குள் ஆழமாக இறங்கியது. உண்மை தெரிஞ்சா நீ என்னை வெறுக்க மாட்டியா? உன்னை ஏமாத்திரம் நினைக்கல அர்ஜுன், சூழ்நிலை என்று மனதுக்குள்ளே பேசிக்கொண்டான் ஆதி. அந்த நேரம் நிலா ஆபீஸ்க்குள் வந்தாள். வெள்ளை நிற சுடிதார், கையில் சில ஃபைல்கள், வழக்கம் போல அமைதியான முகம். அர்ஜுன் அவனை பார்த்ததும் குட் மார்னிங் நிலா. நிலாவும் பதிலுக்கு குட் மார்னிங் சார். இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, ரெடி தானே? ரெடி சார், நான் இருக்கேன், டென்ஷன் வேண்டாம். தேங்க்யூ சார். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு ஆதி மட்டும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மனதுக்குள் ஒரே ஒரு எண்ணம், அவள் சிரிக்கணும், அது ஏன் கூட இல்லைனாலும் அவள் சிரிக்கணும் என்று அவன் மனம் கூறியது. மாலை ஆபீஸ் முடிந்ததும் நிலா வழக்கம் போல பேருந்தில் ஏறினார். அவளுக்கு தெரியாமல் சிறிது தூரத்தில் ஆதி தன் காரில் அமைதியாக பின்தொடர்ந்தான். ஒரு தடவையாவது என் குழந்தைய பார்க்கணும், அதுதான் என் மனசுல இருக்கிற ஒரே எண்ணம். சில நேரம் கழித்து பேருந்திலிருந்து சிறு தெருவில் நின்றது. நிலா இறங்கி மெதுவாக நடந்தாள். அவள் ஒரு எளிமையான வீட்டுக்குள் சென்றாள். ஆதி தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அங்குதான் இருக்காளா என்று மெதுவாக சொல்லிக் கொண்டான். வீட்டு ஜன்னல் வழியாக ஒரு காட்சி அவன் கண்ணில் பட்டது. அம்மா என்று ஓடி வந்த ஒரு சின்ன பையன் நிலாவை கட்டிப்பிடித்தான். நிலா அவனை தூக்கி கொண்டு அவன் கன்னத்தை முத்தமிட்டாள். ரிஷி, என் செல்லம், அம்மா வந்துட்டேன். அந்த காட்சி ஆதியின் கண்களில் நீர் வள வைத்தது. ஆதியின் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டது. அவன் கண்களில் நீர் நிரம்பியது. என் மகன் இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டான என்று உதடுகள் நடுங்கியது. சில நிமிடங்கள் காருக்குள்ளே அழுதான். பிறகு துணிச்சலை சேர்த்து கொண்டு வீட்டுக் கதவை தட்டினான். அதே நேரம் டிங் டாங் காலிங் பெல் ஒலித்தது. இந்த நேரத்துல யாரு என்று சொல்லிக்கொண்டே நிலாவின் அம்மா கதவை திறந்தார். கதவுக்கு வெளியே தலையை குனிந்து கண்கள் சிவந்து 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து ஆதி நின்றிருந்தான். அவனுக்கு அவனை அடையாளமே தெரியவில்லை. யார்பா நீ? யார் நீங்க? வாசலில் நின்றிருந்த ஆதியை மேலிருந்து கீழே பார்த்தார் நிலாவின் அம்மா. ஆதி பேச முயன்றாள். ஆனால் குரல் வரவில்லை. அத்தை. அவர் புருவத்தை சுயக்கினார். அத்தையா? யார்பா நீ? ஆதி மெதுவாக தலையை குனிந்தான். நான் ஆதித்யா. அந்த பேர் அவன் முகத்தில் இருந்த அமைதியை ஒரு நொடி மாற்றிவிட்டது. கண்களில் கோபம் கொத்தளித்தது. நீதானா? என் பொன் வாழ்க்கையை சீரழிச்சவன் நீதானா? ஆதி தலையை நிமிற்றவில்லை. எதுக்கு வந்திருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ என்று கூறினார். ஆதி 2 கைகளை கூப்பிட்டான். அத்தை ப்ளீஸ், நான் சண்டை போட வரல, ஒரே ஒரு தடவை என் குழந்தைய மட்டும் பார்க்கணும் என்று கூற அவர் சிரித்தார். இது கேலி சிரிப்பு. இப்பதான் குழந்தை ஞாபகம் வந்துச்சா? அவ வயிற்றுல இருக்கும்போது குழந்தை இருந்ததே, அப்ப நீ வீட்டை விட்டு துரத்தனியே, அப்போ உனக்கு தெரியலையா? ராத்திரி முழுக்க வலியோடு அழுதப்போ அவ கையை பிடிச்சது யாரு? மாசம் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு காசு இல்லாம அவ கஷ்டப்பட்ட போது அந்த கஷ்டத்துல உதவந்து யாரு? ஆதி தலையை குனிந்தான். அவருடைய குரல் இன்னும் நடுங்கியது. பிரசவ வலி வந்த நாள் கூட அவ உன் பேரை தான் சொல்லிக்கிட்டே அழுதா. ஆதி வந்துருவான், என் புருஷன் வந்துருவான்னு, அவன் என்னை விட்டுட மாட்டான்னு எத்தனை வாட்டி அவ அழுதா தெரியுமா? ஆனா நீ வரல. அந்த குழந்தை முதல் பிறந்த நாளும் நீ வரல. அவ கண்ணீரோட தான் இருந்தான். அந்த வார்த்தை ஆதியின் இதயத்தை நொறுக்கின. அத்தை, நான் தப்பு முழுசத்தையும் என் மேலதான் இருக்கு. நான் தப்ப உணர்ந்துட்டேன். எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா என் மகனை ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்க விடுங்க. அந்த நேரம் உள்ளே விளையாடி கொண்டிருந்த குட்டி குழந்தை தள்ளாடிபடி வாசலில் வந்தது. சின்ன கைகள், சின்ன கால்கள், ஏதும் தெரியாத சிரிப்பு. ஆதி அந்த குழந்தையை பார்த்த நொடி உலகமே நின்று போன மாதிரி இருந்தது. அவன் மூச்சு நின்றது. கண்களில் இருந்த கண்ணீர் தானாக வந்தது. மெதுவாக 2 கைகளும் நீட்டினான். கண்ணா, அந்த ஒரு வார்த்தை அவன் உயிரே உருக்கி வெளியே வந்தது. வாடா, ஒரே ஒரு தடவை அப்பாயிட்ட வாடா. குழந்தை ஒன்றும் புரியாமல் ஆதியை பார்த்தது. பிறகு தன் பாட்டியை பார்த்தது. மீண்டும் ஆதியை பார்த்தது. ஆதி சிரிக்க முயன்றாள். ஆனால் கண்ணீர் மட்டும் நின்றதே இல்லை. வாடா கண்ணா, நான் அவனால் அப்பா என்ற வார்த்தை கூட முழுசாக சொல்ல முடியவில்லை. அந்த குட்டி குழந்தை மெதுவாக ஒரு அடி முன்னால் வைத்து வந்தது. ஆதியின் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்த நொடி குழந்தை திரும்பி ஓடி வந்து நிலாவின் கால்களை கட்டி கொண்டது. அந்த காட்சி ஆதியின் மனசை துண்டு துண்டாக உடைத்தது. அவன் கைகள் மெதுவாக கீழே இறங்கி கொண்டான். என் முகம் கூட என் குழந்தைக்கு புதுசா போயிடுச்சு என்று உதடுகள் நடுங்கி அழுதான். அந்த நேரம் உள்ளே இருந்து நிலா வெளியே வந்தாள். வாசலில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்த ஆதியை பார்த்தாள். அவளுடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீரை அவள் துடைத்து கொண்டாள். உள்ளிருந்து நிலா வெளியே வந்தாள். கையில் ரிஷி. ஆதி அவளை பார்ப்பதற்கு முன் அவள் கண்கள் குழந்தையின் மேல்தான் இருந்தது. ரிஷி ஆதியை ஆச்சரியமாக பார்த்தான். ஆதி மெதுவாக முன்னே வந்தான். முக்குரல் முழுவதும் நடுங்கியது. ரிஷி, நான் வார்த்தைகள் வரவில்லை. கண்ணீர் மட்டும் வழிந்தது. அவன் மண்டியிட்டு அமர்ந்தான். சின்ன கையை மெதுவாக தொட்டான். நான் அப்பாடா, உன் அப்பா. ரிஷி, அப்பா வந்திருக்கண்டா.
இவ்வளோ நாளா உன்னை ஒரு தடவை கூட பார்க்காத என் மேலதான் தான் தப்பு. ரிஷிக்கு எதுவும் புரியவில்லை. அவன் தன் சின்ன கையால் ஆதியின் கண்ணீரை துடைத்தான். அங்கிள், நீங்க ஏன் அழுறீங்க? அந்த ஒரு வார்த்தை அங்கிள் ஆதியின் இதயத்தை கிழித்தது. அவன் அழுதபடியே சிரித்தான். அங்கிள் இல்லடா என்று சொல்ல முயன்றான். ஆனால் அவன் குரல்கள் உடைந்து நின்றது. நிலா அந்த காட்சியை பார்த்து கொண்டே நின்றாள். அவள் கண்ணீரில் கண்ணீர். ஆனா அந்த கண்ணீருக்கு பின்னால் 5 வருடங்கள் சுமந்த காயமும் இன்னும் ஆறவில்லை. வீட்டு வாசலில் யாரும் பேசவில்லை. அமைதி மட்டும். ரிஷி மட்டும் ஆதியின் முகத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். அங்கிள், நீங்க ஏன் அழுறீங்க? ஆதி கண்ணீரை துடைத்து கொண்டு சிரிக்க முயன்றான். ஒன்னிலடா, உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ரிஷி சிரித்தான். என்கிட்ட கார் இருக்கு, ரோபோ இருக்கு, நீங்க உள்ள வாங்க, நான் காட்டுறேன். அவன் சின்ன குரலில் கேட்டதும் ஆதியின் மனசு உடைந்து போனது. அவன் மெதுவாக நிலாவை பார்த்தான். நிலா ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவள் அம்மா தான் பேசினான். உள்ள வர வேண்டிய உரிமை உங்களுக்கு என்னைக்கோ எழுந்துட்டீங்க. நீங்க இப்ப வாசலே நின்று பேசுங்க. ஆதி அமைதியாக தலையசைத்தான். சரி, நான் உள்ள வரமாட்டேன், இங்கேயே நிற்கிறேன். அவள் மீண்டும் ரிஷியை பார்த்தான். உன் பேர் என்னடா? ரிஷி. ஸ்கூலுக்கு போறியா? ஆமா. எல்கேஜி. நல்லா படிப்பியா? ஆமா. அம்மா சொல்லுவாங்க பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும். ஆதியின் கண்கள் மீண்டும் கலங்கின. அம்மா சொல்றதெல்லாம் கேளுடா. அம்மாவை ஒரு நாள் அள வைக்காதீங்க. நிலா அந்த வார்த்தையை கேட்டதும் முகத்தை திருப்பி கொண்டாள். அவளால் தாங்க முடியவில்லை. சில நொடிகள் கழித்து அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். ரிஷி, உள்ள போங்க, பாட்டி கூப்பிடுறாங்க. சரி அம்மா. நிஷி ஓடி போய் உள்ளே சென்றாள். இப்போ வாசல் நின்றதும் ஆதியும் நிலாவும் மட்டும்தான். ஆதி மெதுவாக பேசினான். நிலா, நன்றி. எதுக்கு? என் மகனை ஒரு தடவை பார்க்க விட்டதுக்கு. நிலா சிரித்தாள். அது சிரிப்பில்லை, வடி. நான் உங்களை பார்க்க விடல. அவனுக்கு அவன் அப்பா யாருன்னு தெரியாம வளரக்கூடாதுன்னு தான் இவ்வளோன்னு நான் செஞ்சிருக்கேன். ஆதி அமைதியாக கேட்டுக்கொண்டான். ஆனா இதுக்கு மேல அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு வந்து திடீர்னு போயிடாதீங்க. அவன் குழந்தை. அவன் நம்ப ஆரம்பிச்சா அவன் நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. ஆதி உடனே சொன்னான். இனி நான் அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீலா அவனை நேராக பார்த்தான். அந்த உரிமை உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதை சம்பாதிக்கணும். கேட்டு வாங்க முடியாது. ஆதி தலையை குனிந்தான். என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்கிறேன். நிலாவின் குரல் அமைதியாக சொன்னது. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. அதுக்கான நேரம் கிடைச்சதுன்னா ரிஷிக்காக நல்ல அப்பாவா இருக்க முடியும்னா அதை மட்டும் செய்யுங்க. செயல்ல காட்டுங்க, வார்த்தையில இல்ல. அந்த நேரம் உள்ளிருந்து ரிஷி ஓடி வந்தான். அவன் கையில் இருந்த சின்ன டாய் காரை. அங்கிள், இது உங்களுக்கு, நீங்க அழாதீங்க, நாளையும் வாங்க. ஆதி அந்த காரை வாங்கி கொண்டான். அவன் கைகள் நடுங்கின. கண்டிப்பா வரண்டா என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் நின்றான். நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். இந்த முறை உன்னுக்கு வாக்களிக்கிறேன். நிலாவுக்காக இல்ல, என் மகனுக்காக, ரிஷிக்காக என்று சொல்லி வெளியேறினான். 3 நாட்கள் அமைதியாக கடந்துவிட்டது. அந்த 3 நாட்களில் ஆதி நிலாவை தொந்தரவு செய்யவில்லை. போனும் பண்ணவில்லை, மெசேஜும் அனுப்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் எப்படி இருக்கிறாள், ரிஷி எப்படி இருக்கிறான் என்ற கவலை மட்டும் அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அன்று மாலை மழை வானத்தையே கிழித்து ஊற்றுவது போல கொட்டிக்கொண்டிருந்தது. ரிஷிக்கு லேசாக காய்ச்சல் வந்ததால் அவனை தூக்கி கொண்டு அருகில் இருந்த குழந்தைகள் மருத்துவமனைக்கு போயிருந்தாள் நிலா. பயப்பட வேண்டாம்மா, சாதாரண காய்ச்சல் தான், இந்த மருந்தை மட்டும் கரெக்டாக கொடுங்க என்று டாக்டர் சொன்னதும் ஒரு பொருள் மூச்சு விட்டார். தேங்க்ஸ் டாக்டர் என்று சொல்லிவிட்டு ஒரு கையில் ரிஷியையும் மற்றொரு கையை மருத்துவ பையையும் பிடிச்சு கொண்டு வெளியில் வந்தார். மழை இன்னும் பலமாக பெய்து கொண்டே இருந்தது. அந்த நேரம் ஒரு கார் மெதுவாக வந்து அவள் முன்னாடி நின்றது. கார் கதவு திறந்தது. ஆதி. அவன் இறங்கினான். நிலாவோட முகம் உடனே இறுகியது. இப்ப எதுக்கு வந்தீங்க? அவன் மெதுவாக ரிஷியை பார்த்தான். ரிஷிக்கு காய்ச்சல்னு கேட்டேன். யார் சொன்னது? யார் சொன்னாலும் விடு நிலா. அவனுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கான். அந்த ஒரு பதில் கேட்டதும் ஆதியின் கண்கள் மூடி ஒரு நிமிஷம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். நல்லா இருந்தா போதும். அவன் சட்டை பாக்கெட்டிலிருந்து கையை விட்டு ஒரு சின்ன டைனோசர் பொம்மையை எடுத்தான். இது அவனுக்காக. நிலா உடனே தலையசைத்தாள். வேண்டாம் நிலா, இது உனக்காக வாங்கல, என் பையனுக்காக. அவனுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். ஆதி சிரிக்க முயன்றாள். நீ வாங்கி கொடுப்பன்னு எனக்கு தெரியும் நிலா. அதுதான் என்னை இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்துது. ஏன்னா நான் வாங்கி கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நீ தான் தனியாக வாங்கி கொடுத்துட்டு இருக்க. அந்த வார்த்தை கேட்டதும் நிலா ஒரு நொடி அமைதியாக நின்னாள். மலை துளிகள் ரிஷியின் முகத்தில் விழ ஆரம்பிச்சது. அதை பார்த்த ஆதி தெரியாம ஒரு அடி முன்னாடி வந்து நின்றான். நிலா, மழை அவன் மேல படுது. நிலா உடனே குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த வார்த்தை கேட்டதும் ஆதி உடனே பின்வாங்கினான். சாரி, பழைய உரிமையில பேசிட்டேன். அவன் கைகள் இருந்த பொம்மை மருத்துவமனை வாசலில் இருந்த மேஜை மீது மெதுவாக வைத்தான். இதை நீ வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இது குழந்தைக்கு பிடிக்கும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். குழந்தை சந்தோஷப்படுவான்னு நினச்சி தான் வாங்கினேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம் என்று அவன் சொல்லிவிட்டு நடந்து சென்றான். மலையில் நனைந்தபடியே மெதுவாக நடந்துக்கிட்டே போனான். அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் ரிஷியோ அந்த மேஜை மேலே இருந்த பொம்மையை பார்த்து சின்ன கைகளை நீட்டினான். அம்மா அம்மா. நிலா குழந்தையை பார்த்தாள். பிறகு அந்த பொம்மையை பார்த்தாள். இறுதியில் மலையில் தனியாக நடந்து போற ஆதியை பார்த்தாள். மெதுவாக குனிஞ்சு அந்த பொம்மையை எடுத்தாள். ரிஷியில் கையில் கொடுக்கல. தன் பையில் இறுக்கமாக பிடிச்சு கொண்டாள். அவன் உண்மையாவே மாறிட்டானா என்ற அந்த கேள்வி மட்டும் மலையை விட பலமாக அவள் மனசுக்குள் விழுந்துகிட்டே இருந்தது. மறுநாள் காலை இரவு முழுவதும் பெய்த மழையால்
கம்பெனி வளாகமே குளிர்ச்சியாக இருந்தது. வழக்கம் போல எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு மனசு மட்டும் வேலை பார்க்கவில்லை. நேத்து மருத்துவமனை வாசையில் பெஞ்ச் மேலே வைத்து போன அந்த சிறு டைனோசர் பொம்மை இன்னும் அவளோட பேக்கில் தான் இருந்தது. எத்தனை தடவை அதை தூக்கி எறியணும்னு நினைச்சாலோ அத்தனை தடவை அவன் முகம் மட்டும்தான் ஞாபகம் வந்தது. அவன் சிரிக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு வரி மட்டும் மனசுக்குள் திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அதே நேரம் கம்பெனியின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அவன் மெதுவாக இறங்கி உள்ளே வந்தான். நேராக அவளை தேடி போகல. ரிசப்ஷனில் ஒரு கவரை மட்டும் கொடுத்தான். அவங்க வந்ததும் இதை மட்டும் கொடுத்துடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு திரும்பி போக முயற்சி பண்ணான். சார், ரிசப்ஷனில் கூப்பிட்டதும் அவன் திரும்பி பார்த்தான். இதுல என்ன சொல்லட்டும் சார்? அவன் ஒரு நிமிஷம் யோசித்தான். ஒன்னும் சொல்ல வேண்டாம், கொடுத்தா மட்டும் போதும். அவன் நடந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த கவர் அவள் கைக்கு வந்தது. திரும்பி பார்த்தான். உள்ளே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு, ரிஷி பெயர், அதோடு சேர்ந்து ஒரு சின்ன காகிதம். அதில் 2 வரி. நீ ஏத்துக்கினாலும் கட்டாயம் இல்லை, ஆனா ஒரு அப்பனா என்னால செய்ய முடிஞ்ச ஒரு கடமை இது, அவ்வளவுதான். அந்த 2 வரியை படித்ததும் அவளுடைய கண்கள் கலங்கின. அந்த நேரம் தூரத்தில் இருந்த அர்ஜுன் இதனை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவன் பக்கத்தில் வந்தான். ஒரு விஷயம் கேட்கட்டுமா நிலா? அவள் அமைதியாக பார்த்தாள். நீ ரொம்ப நாளா ஒரு சுமையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி தெரியுது. உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த கேள்வி கேட்டவுடனே அவளே முகம் மாறி போனது. ஒரு நொடி அவளால் மூச்சு விடவே முடியவில்லை. பதில் சொல்ல வார்த்தை வரல. இறுதியாக கண்ணீரை அடிக்கொண்டு மெதுவாக சிரிக்க முயன்றாள். சில உண்மைகள் சரியான நேரம் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சா அது உண்மையா இருக்காது சார். இன்னும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கே புரியும். அவ்வளவு சொல்லிவிட்டு அவள் மெதுவாக நடந்து போயிட்டாள். அவள் போறதையே பார்த்து கொண்டு அர்ஜுன் நின்றிருந்தான். ஒரு பக்கம் மலை நின்று சூரியன் வெளியே வந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் இத்தனை நாள் இருட்டாக இருந்த ஒரு உண்மையும் வெளிச்சத்திற்கு வர தயாராக இருந்தது. அர்ஜுன் அப்படியே நின்று ஆதியையும் நிலாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். இவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் தெரியாம என்ன நடக்குது என்ற கேள்வியோடு பார்த்து கொண்டிருந்தான். கம்பெனியில் அர்ஜுன் கேபினுள் இருந்தான். மனசு மட்டும் வேலை செய்யவில்லை. நிலா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவன் காதில் திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அதை தெரிஞ்சிக்க உங்களுக்கு இன்னும் நேரம் வரல சார். அர்ஜுன் உடனே இன்டர்காம் எடுத்தான். அர்ஜுன், சதீஷ் ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வாங்க என்று கூறினான். ஓகே சார் என்று 2 நிமிடத்தில் சதீஷ் உள்ளே வந்தான். சார், சொல்லுங்க சார் என்று கூற அர்ஜுன், உட்காரு. சதீஷ் அமைதியாக உட்கார்ந்தான். நான் ஒரு விஷயம் கேட்க போறேன், உண்மையை மட்டும் சொல்லு. சதீஷ் கொஞ்சம் பதற்றமாயிட்டான். என்ன சார்? ஆதிக்கும் நிலாவுக்கு என்ன பிரச்சனை? சதீஷ் உடனே அமைதியாகிவிட்டான். சார், அது நான் 3 வாரமா பார்த்துன்னு இருக்கேன். ஆதி நிலாவை பார்த்துட்டு இருக்கான். நிலா அவளை பார்த்தாலே தவிக்கிறா. 2 பேர் கண்களிலும் கோபம் இல்லை, வலிதான் இருக்கு. ஏன்? சதீஷ் ஆழமாக மூச்சு விட்டான். சார், என்னால் சொல்ல முடியாது. ஏன்? சொல்லிதான் ஆகணும். ஏன் முடியாது? அர்ஜுன் கேட்க, அது அவங்க வாழ்க்கை சார். அதை சொல்ற உரிமை எனக்கு இல்லை. அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக கேட்டான். ஒரே விஷயம் மட்டும் சொல்லு, ஆதி நிலாவை உண்மையா லவ் பண்ணானா? சதீஷ் உடனே தலையை நிமிர்ந்தான். சார், அது மட்டும் சந்தேகப்படாதாங்க. இந்த உலகத்துல அவங்கள இந்த அளவு காதலிச்சவன் இருந்தானா அது ஆதி மட்டும்தான். அர்ஜுன் ஆச்சரியமாக பார்த்தான். அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார். அப்போ ஏன் இப்போ இப்படி இருக்காங்க? சதீஷ் கண்கள் கலங்கின. ஒரே நிமிஷம் கோபத்துல, ஆதி சாரோட கோபத்துல தான் சார். இவங்க 2 பேரும் உயிரா இருந்தவங்க இப்போ பிரிஞ்சு வாழ்றாங்க. அர்ஜுன் நாற்காலியில் சாய்ந்தான். அவனால் எதுவுமே பேச முடியலை. அதே நேரம் ஆதி தனியாக கார் பார்க்கிங்கில் நின்று ரிஷியின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தான். அந்த போட்டோ அவன் மருத்துவமனை வாசலில் நின்னபோது தூரத்தில் இருந்து எடுத்தது. போனை மெதுவாக தடவினான். டேய் குட்டி, உனக்கு அப்பா யாருன்னு தெரியாது, அது ஏன் தப்பு. ஆனால் உன் வாழ்க்கையில் இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இல்லாமல் இருக்க மாட்டேன். அவன் கண்களை துடைத்து கொண்டான். அதே நேரம் பின்னாடி இருந்த ஒரு குரல், ஆதி. ஆதி திரும்பி பார்த்தான். அர்ஜுன். இருவரும் சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டே நின்றனர். ஒரு காஃபி குடிக்கலாமா என்று அர்ஜுன் கேட்டான். ஆதி எதுவும் பேசவில்லை. அர்ஜுன் மட்டும், ஆஃபீஸ் விஷயம் இல்லடா, உன் தம்பியா கேட்குறேன், உன் மனசில் என்ன இருக்கு? ஆதி ஒரு கசப்பான சிரிப்பு. என் மனசில் அது 5 வருஷத்துக்கு முன்னாடியே உடஞ்சிடுச்சுடா. அர்ஜுன் அமைதியாக அவனை பார்த்தான். இருவரும் மெதுவாக காபி ஷாப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். ஆதியும் அர்ஜுனும் எதிரெதிரே அமர்ந்தனார்கள். இருவரும் முன்னாலும் ஒரு காஃபி. ஆனால் யாரும் காஃபியை தொடவில்லை. டேய், நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். உனக்கு பிரச்சனை வந்தால் வெளியே காட்ட மாட்டேன். ஆனால் இப்போ நீ சிரிக்கிறதுல கூட வலி தெரியுதுடா என்று அர்ஜுன் கூற, ஆதியோ சிரிக்க முயன்றான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுடா அர்ஜுன். அர்ஜுன் ஆதியிடம், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. நீ நிலாவை லவ் பண்ணுறியா? ஆதி கையில் இருந்த காஃபி அப்படியே நின்றுவிட்டது. அவன் மெதுவாக தலையை குனிந்தான். சில வினாடிகள் அமைதி. லவ் பண்ணுறேன்னு சொன்னா அது ரொம்ப சின்ன வார்த்தை. என் உயிரே அவகிட்ட தான் விட்டுட்டு வந்தேன். அர்ஜுன் அதிர்ச்சியோடு பார்க்கான். அப்போ ஏன் அவளை உன்னை வெறுக்கிற? ஆதி சிரிக்கின்றான். அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை, வலி மட்டும். அவள் வெறுக்கல, அவளால் என்ன மன்னிக்க முடியல. என்னடா பண்ண? அர்ஜுன் கூறினான். ஒரு மனுஷன் யாரையும் அடிச்சானா அந்த காயம் ஆறிடும். ஆனால் அவன் நம்பி மனசை உடைச்சிட்டா அந்த காயம் உயிர் போகிற வரைக்கும் ஆறாது. அர்ஜுன் அமைதியாக கேட்டான். நான் அவன் நம்பிக்கையை உடைச்சிட்டேன்டா என்று ஆதி கூறினான். அதுதான்.
அது மட்டும் தானடா, ஏன்டா இந்த பிரச்சனை என்று அர்ஜுன் கூற, அது மட்டும் போதும்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மொத்தமா சிதைக்க. அர்ஜுனும் எதுவும் புரியவில்லை. அர்ஜுன், டேய், நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லை. நீ இவ்வளோ அழுதன்னு கூட நான் நினைக்கல. ஆதி கண்களை துடைத்து கொண்டான். என் வாழ்க்கையில நான் தோத்த ஒரே இடம் என் காதல் நிலா மட்டும்தான்டா. அவன் என் வைஃப்டா. இந்த உண்மை எப்படி நான் உன்கிட்ட சொல்றேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு. இல்ல, நீ இதை சொன்னா நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆதி தனது கடந்த வாழ்க்கை முழுவதும் அர்ஜுனிடம் கூறினான். அர்ஜுனுக்கு இது முழுவதும் அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு தன்னையே தேற்றிக்கொண்டு ஆதியின் தோளில் கையை போட்டுக்கொண்டு, எல்லாம் சரியாயிடும் ஆதி, நீ கஷ்டப்படாத. கண்டிப்பா நிலா உங்களை புரிஞ்சுப்பாங்க. சாரி ஆதி, நான் உன்னை தெரியாம உன்கிட்டே நிலா பத்தி எல்லாம் நான் தப்பா பேசிட்டேன். லவ் பண்றேன்னுலாம் சொல்லிட்டேன். மன்னிச்சிடு ஆதி என்று அர்ஜுன் கூறினான். அந்த நேரம் ஆதியின் போன் ஒலித்தது. போனில் சதீஷ் காலிங். மறுபக்கம் சதீஷ் பதட்டமாக பேசுகின்றான். சார், நிலா மேடம். ஆதி உடனே எழுந்து நின்றான். என்னாச்சு? மேடம் ஆஃபீஸில் மயங்கி விழுந்துட்டாங்க சார். ஆதியின் கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்தது. என்ன சொல்ற? அவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் ஓடுகின்றான். அர்ஜுனன் பின்னாலே ஓடினான். இருவருக்கும் தெரியவில்லை அந்த மயக்கம் அவள் வாழ்க்கையை திருப்பி போட போகும் ஒரு பெரிய மாற்றம் என்று. நிலா மேடம் மயங்கி விழுந்துட்டாங்க சார். அந்த ஒரு வார்த்தை ஆதிக்கு உலகமே நின்ற மாதிரி இருந்தது. அவன் ஓடுகிறான். லிப்டில் வர காத்திருக்க முடியவில்லை. படிக்கட்டிலே இறங்கி ஓடுகிறான். அர்ஜுனும் பின்னாடி ஓடினான். நிலா டெஸ்கில் பக்கத்தில் அனைவரும் சேரில் உட்கார்ந்து வச்சிருந்தாங்க. அவள் மெதுவாக கண்ணை திறக்கின்றாள். அவள் சுற்றி ஸ்டாஃப். ஆதி மூச்சு வாங்கி கொண்டு ஓடி வந்தான். நிலாவை பார்த்து பதறையுடன், நிலா என்று அவ கிட்ட போகிறான். ஆனால் நிலா அவனை பார்த்தவுடன் கைகளை உயர்த்தி வேண்டாம் என்று அந்த வார்த்தை. ஆதி அப்படியே நின்று விட்டான். நிலா, ஒரு நிமிஷம். ஆதி கூறுகின்றான். நீ நல்லா இருக்க தானே? ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று சொல்ல நிலாவோ தேவையில்லை. ஆதியோ பதட்டமாக, வா நிலா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று கூற, எனக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியும். நீங்க தயவு செஞ்சு என் வாழ்க்கையில மறுபடி வராதிங்க. ஆஃபீஸ் முழுக்க அமைதி. யாருமே பேசல. ஆதியின் கண்கள் கலங்கின. உனக்கு ஏதாவது ஆயிடணும்னு பயந்துட்டேன் நிலா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அழுதப்போ உனக்கு அந்த பயம் வரல. இப்போ வந்து என்ன பயன்? ஆதிக்கு பதில் இல்லை. அவன் தலையை மட்டும் குனிஞ்சிருந்தான். அந்த நேரம் அர்ஜுன் முன்னாடி வந்தான். அர்ஜுன், நிலா, முதல்ல ஹாஸ்பிட்டலில் போகலாம் வாங்க, பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நிலா மெதுவாக தலையை ஆட்டினாள். ஆனால் ஆதிக்கிட்ட மட்டும் ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை. ஹாஸ்பிட்டல் டாக்டர் செக் பண்ணிவிட்டு வெளியே வந்தனர். ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ். ப்ராப்பராக சாப்பிடலைன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் எடுத்தால் சரியாயிடும். ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுங்க. ஆதி வெளியே நின்று அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார். ப்ராப்பராக சாப்பிடல. அந்த வார்த்தை காதில் திரும்ப திரும்ப ஒலிச்சது. இன்னும் சாப்பிடாம தான் இருக்கா. நாம பண்ண பாவம் இன்னும் முடியல. அவன் கண்கள் கலங்கின. ஹாஸ்பிட்டல் காரிடாரில் இருந்த சேரில் உட்கார்ந்தான். முகத்தில் 2 கைகளை மூடிக்கொண்டான். சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பித்தான். தூரத்தில் அர்ஜுன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தான். அவன் மனதுக்குள், இவங்க 2 பேருக்கும் நான் நினைச்சதை விட பெரிய காலத்தையும் இருக்கு, காதல் கதையும் இருக்கு அப்படின்ற எண்ணம் அவன் முதல் முறையாக ஆழமாக பதிந்தது. ஹாஸ்பிட்டல் வழித்தடம். ஆதி தனியாக பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான். கண்கள் சிவந்து போயிருந்தன. அந்த நேரம் நர்ஸ் வெளியே வந்தார்கள். நர்ஸ், பேஷண்ட் அட்டெண்டர் யாரு என்று கேட்க ஆதி உடனே எழுந்தான். நான் என்று சொல்வதற்கு முன் அடுத்த நொடியே நிலா ரூமில் இருந்து சத்தமாக பேசுகிற குரல். இல்ல சிஸ்டர், அவர் உள்ள அனுப்பாதீங்க. ஆதி அப்படியே நின்று விட்டான். நர்ஸ் சங்கடமாக பார்த்தார். சார், அவரை பார்க்க விரும்பல. ஆதி மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பில் வலி மட்டும்தான் இருந்தது. பரவாயில்ல சிஸ்டர், அவங்க உடம்பு சரியா இருந்தா போதும், அதுவே எனக்கு போதும். அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரம் ரூமு கதவு கொஞ்சம் திறந்து இருந்தது. உள்ளே நிலா ரிஷியோட போட்டோவை பார்த்துக்கிட்டு அழுந்து கொண்டு இருந்தான். அதை ஆதி தூரத்தில் இருந்து மட்டும் பார்த்தான். இவ்வளவு அழுதாலும் அந்த கண்ணீருக்கு காரணம் நான் தான்ன்றது அவன் மனதில் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. அவன் திரும்பி நடந்தான். அடுத்த நாள் காலை ஆபீஸ். ஆதி வழக்கம் போல வேலை பார்க்க முயற்சி பண்றான். ஆனால் அந்த ஃபைலில் கவனம் இல்லை. சதீஷ் மெதுவாக உள்ளே வந்தான். சார், சொல்லு என்று ஆதி கூற, சார், சிங்கப்பூர் கிளைண்ட் காலிங் இன்னும் 10 நிமிஷத்துல. ஆதி, சார், ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு. நீங்க உண்மையாவே சிங்கப்பூர் திருப்பி போக போறீங்களா? ஆதி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். போகணும். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. ப்ராஜெக்ட் முடிந்ததும் கிளம்பிடணும். அப்போ நிலா மேடம் ரிஷியும். ஆதி கண்களை மூடினான். அதுதான் இன்னும் எனக்கு தினமும் உயிரே போற மாதிரி இருக்கு. அவங்க என்னை மன்னிக்கலனாலும் கூட பரவாயில்ல. ஆனா என் பையன் என்னை ஒரு வாட்டினா அப்பான்னு கூப்பிடணும். நான் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்று சொல்லும் போது சதீஷ் அமைதியாக நின்னான். அதே நேரம் நிலா டெஸ்கில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். ரிஷியின் போட்டோ ஸ்கிரீன் சேவரில் இருந்தது. அதை பார்த்த சின்ன சிரிப்பு. அந்த நேரம் ரிசப்ஷன்லேருந்து ஒரு கால். ரிசப்ஷனிஸ்ட், மேடம், உங்களை பார்க்க ஒரு கொரியர் வந்திருக்கு. நிலா வெளியே போய் பார்த்தாள். ஒரு சின்ன பார்சல். அனுப்புனர் பெயர் இல்லை. அதை திறந்து பார்த்தாள். உள்ளே ரிஷிக்காக ஒரு சின்ன நீல நிற சட்டை. அதோடு ஒரு வரி மட்டும். என் மகனுக்கு அப்பாவோட முதல் பரிசு. அந்த வரியை பார்த்ததும் நிலாவின் கண்களில் நீர் தேங்கியது. கோபமோ வலியோ ஏக்கமோ அவளுக்கு புரியல. அந்த சட்டையை மூடிக்கொண்டு அவள் மெதுவாக சொல்கிறாள், ஏன் இவ்வளோ லேட்டா வந்தீங்க ஆதி என்று.
மாலை நிலா வீட்டுக்குள் வந்ததும் பையை கீழே வைத்தாள். அந்த கொரியலில் இருந்த சின்ன சட்டையை மெதுவாக வெளியே எடுத்தாள். ரிஷி தரையில் உட்கார்ந்து பொம்மையை விளையாடிக் கொண்டு இருந்தான். அம்மா என்று சிரித்தக்கிட்டே கையை நீட்டினான். நிலா அவனை தூக்கி மடியில் உட்கார வைத்தாள். அந்த நீல நிற சட்டையை அவனுக்கு போட்டு பார்த்தாள். அது சரியாக பொருந்தியது. ஒரு நொடி அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அடுத்த நொடி கண்கள் கலங்கின. அதை பார்த்து அம்மா மெதுவாக கேட்டார், அம்மா, நிலா யார் இது அனுப்புனது? நிலா அதுக்கு பதில் சொல்லவில்லை. அந்த சட்டைக்குள் இருந்த சீட்டை மட்டும் அம்மாவிடம் கொடுத்தாள். அம்மா படிச்சுட்டு அமைதியாக நின்னாங்க. என் மகனுக்கு அப்பாவோட முதல் பரிசு. அம்மாவுக்கு ஒரு பெருமூச்சு விட்டாங்க. அவன் மாறிட்டானா? நிலா உடனே தலையாடினான். அம்மா, சில காயங்களுக்கு மருந்து இருக்கு, சில காயங்களுக்கு காலம் மட்டும்தான் மருந்து. அவன் அனுப்பிய இந்த சட்டை அழகுதான். ஆனா என் கர்ப்ப காலத்துல இந்த குழந்தைக்கு துணி வாங்க கூட பணம் இல்லாம நான் எத்தனை இரவு அழுதன் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சட்டைக்கு தெரியாது. அம்மா அருகில் வந்து அவள் தோளில் கையை போட்டாள். நிலா ரிஷியை கட்டிப்பிடித்தாள். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா பண்ண பாவம்லாம் போயிடுமாம்மா. அவர் பண்ண பாவத்துக்கு இப்ப பிராயச்சித்தை தேடுறார். ஆனா உடைஞ்சது என் மனசுன்றது அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் நிலா அவரை இவ்வளோ கஷ்டப்படுத்துற? ஒன்று சேர்ந்து வாழ்றதா இருந்தா ஒன்றா சேர்ந்து வாழுங்க. இல்லை நீ தனியா அவன் தனியான்றது ஒன்றா இருந்துட்டு நடுவில் ரிஷி தான் பாவம் கஷ்டப்படுறான் என்று நிலாவின் அம்மா கூறினார். அதுக்கு பதில் என்கிட்ட இல்லைம்மா, காலந்தம்மா பதில் சொல்லணும் இதுக்கு என்று கூறிவிட்டு ரிஷியை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் நிலா. அதே நேரம் ஆதி காரில் உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் ரிஷிக்காக வாங்கிய இன்னொரு சின்ன டாய் கார். அதை பார்த்து சிரிக்க முயற்சி செய்தான். ஆனால் முடியல. ரிஷி, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அவன் ஃபோனை எடுத்தான். நிலா நம்பரை கால் செய்ய போய் மீண்டும் கேன்சல் பண்ணிட்டான். இப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு தொந்தரவு. ஒரு நாள் அவளே பேசுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவன் காரை ஸ்டார்ட் பண்ணினான். அவனுக்கு தெரியாது. அதே நேரம் நிலா வீட்டு ஜன்னல் வழியாக அவன் காரை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் வந்ததையும் போனதையும் அவள் பார்த்தாள். ஆனால் வெளியே மட்டும் வரல. கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக சொன்னான், என்ன தேடுற இப்போ இல்ல ஆதினி, அன்னைக்கே அந்த நாளை நீ தேடி வந்திருக்கணும். காரை மெதுவாக அந்த தெருவை விட்டு நகர்ந்தது. ஜன்னல் ஓரத்தில் நின்ற நிலா கண்களில் வருடங்களை அடக்கி வைத்திருந்த காதலும் காயமும் ஒன்றாக கண்ணீராக வழிந்தது. ஒரு வாரம் கழித்து காலை ஆதி கேபினில் தனியாக உட்கார்ந்திருந்தான். மேஜையில் முழுவதும் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ், சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ். ஆனால் அவன் பார்வை மட்டும் ஒரே ஃபோட்டோவின் மேலே, ரிஷி. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ. அந்த நேரம் சதீஷ் உள்ளே வந்தான். சார், சிங்கப்பூர் போர்ட் மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாளில் நீங்கள் கிளம்பணும். ஆதி மெதுவாக தலையாட்டினான். என்ன சார், நீங்கள் சந்தோஷப்படவே இல்லை? ஆதி சின்ன சிரிப்பு சிரித்தான். என்னோட வாழ்க்கையில் நான் சம்பாதிச்சது எல்லாமே இருக்குது. இல்லாதது என் குடும்பம் மட்டும்தான். அது இல்லாத அப்புறம் இந்த சக்ஸஸுக்கு என்ன அர்த்தம்? அந்த நேரம் ஆதியின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அன்னோன் நம்பர். இன்று மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விநாயகர் கோவிலுக்கு ரிஷியை கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு அவனை பார்த்து 10 நிமிஷம்தான் பார்க்கறதுக்கான அனுமதி. அதை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. நிலா. அந்த மெசேஜை பார்த்ததும் ஆதியின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. அவன் மறுபடியும் படித்தான். சதீஷை பார்த்தான். கண்ணீர் மலக ஆதியை பார்த்தான். சதீஷ், அவதான் அனுப்பிச்சிருக்கா. சதீஷ் ஃபோனை வாங்கி பார்த்தான். அவனுக்கும் சந்தோஷம். சதீஷ் சார், இது ஒரு வாய்ப்பு. இந்த தடவையாவது கோவப்படாதீங்க, விளக்கம் கொடுக்காதீங்க, அவங்க பேசுறதை மட்டும் கேளுங்க. ஆதி அமைதியாக தலையசான். மாலை 5 மணி. சின்ன விநாயகர் கோவில். மழை பெய்து முடிந்த குளிர். ஆதி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து காத்திருந்தான். கையில் ஒரு சின்ன பால் மிட்டாய் பாக்கெட், பொம்மைகள், கார், டாய்ஸ், நிறைய கிஃப்ட்ஸ் மற்றும் குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்கள் என அனைத்தும் வாங்கி காரில் முழுவதும் குவித்து கொண்டு வந்திருந்தான். சரியாக 5 மணி. ஒரு ஆட்டோ வந்து நின்றது. முதலில் நிலா இறங்கினார். பிறகு ரிஷியை தூக்கி கொண்டு இறங்கினார். ஆதி அந்த குழந்தையை பார்த்ததும் அவனுடைய கண்கள் கலங்கிடுச்சு. ஏனென்றால் ரிஷி இன்று போட்டிருந்தது அவன் அனுப்பிய அந்த நீல நிற சட்டை. ஆதியால் அதை பார்த்ததும் தாங்க முடியவில்லை. என் சட்டை. நிலா மெதுவும் பேசல. ரிஷியை கீழே இறங்கினாள். ரிஷி சுற்றி பார்த்து கொண்டு இருந்தான். ஆதி மெதுவாக கீழே முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்தான். தொலைவில் இருந்து, குட்டி, நான் உங்க அப்பாடா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத, ஒரு தடவையா மட்டும் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன். ரிஷிக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவன் மெதுவாக நடந்துகிட்டு ஆதி பக்கம் வர ஆரம்பித்தான். ஆதியின் இதயம் வேகமாக துடித்தது. ரிஷி அருகில் வந்தான். அவன் கையில் இருந்த மிட்டாய் பாக்கெட்டை பார்த்தான். அதை வாங்கிக்கிட்டான். பிறகு ஒரு நொடி ஆதியை பார்த்தான். ஆதி கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்து கொண்டே இருந்தது. அவன் கையை நீட்டினான். ஆனால் நடுவிலே நிறுத்திவிட்டான். இல்லை, அவனுக்கு விருப்பமா இருந்தா அவனே வரட்டும். அடுத்த நொடி ரிஷி தன்னோட சின்ன கைகளை நீட்டி ஆதியின் கன்னத்தை தொட்டான். அந்த ஒரு தொடுதல் 5 வருடமாக கல்லாக இருந்த மனசு ஒரே நொடியில் உடைந்துடுச்சு. ஆதி அழுதுட்டான். வாய் விட்டு ஒரு அப்பாவா முதல் முறையாக அழுதான். தூரத்தில் நின்ற நிலா அதை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். அவள் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீரை ஆதி பார்க்க விடவில்லை. ரிஷி அவன் கன்னத்தை தொட்ட அடுத்த நொடி அவனால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. அவன் மெதுவாக ரிஷியிடம் சொன்னான், கண்ணா, நான் உன்னை தூக்கலாமா? ரிஷிக்கு எதுவும் புரியவில்லை. அவன் திரும்பி அம்மா என்று நிலாவை பார்த்தான். ஆதி அந்த ஒரு பார்வையை பார்த்து உறைந்து போனான். பரவாயில்லடா, அம்மா சொல்றது தான் சரி, அம்மா சம்மதிச்சா மட்டும் என்று நிலா சில நொடிகள் அமைதியாக நின்றான். அவன் கண்களை ஆதியை பார்த்தது. ஆனால் கண்களில் பொய் இல்லை, கர்வம் இல்லை, கெஞ்சல் மட்டும் இருந்தது. அவள் மெதுவாக ரிஷியிடம் சொன்னாள், போ,
அங்கிள் கிட்ட போ. அந்த அங்கிள் என்ற வார்த்தை ஆதியின் இதயத்தை கிழித்தது. ஆனா அவள் எதுவும் சொல்லவில்லை. ரிஷி மெதுவாக வந்து ஆதியின் மடியில் ஏறி உட்கார்ந்தான். அந்த நொடி ஆதி தன் 2 கைகளில் அவனை மிகவும் கவனமாக அணைத்து கொண்டான். உடைஞ்சிருமோ என்ற பயந்தம். ஒரு கண்ணாடி பொம்மை போல தூக்க முயன்றான். அவன் ரிஷியின் தலைமுடியை வருடினான். நெத்தையில் முத்தம் வைத்தான். அதுக்குள்ளே அவனுடைய கண்ணீர் ரிஷியின் கன்னத்தில் விழுந்தது. ரிஷி சின்ன கையால் அதை துடைத்தான். அங்கிள் ஏன் அலறீங்க? ஆதிக்கு பேச முடியவில்லை. அவன் உதடுகள் நடுங்கின. சந்தோஷத்துலப்பா, ரொம்ப சந்தோஷத்துல இந்த காட்சியை பார்த்தது. நிலாவின் திரும்பி நின்றாள். அவளால் பார்க்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஆதி மெதுவாக ரிஷியை கீழே இறக்கினான். நிலா ரிஷியை தூக்கி கொள்ள வந்தாள். அந்த நேரம் ஆதி அவளை பார்த்து சொன்னான், நன்றி. நிலா அமைதியாக நின்றாள். எனக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க விரும்பல. நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன். அவன் திரும்பி 2 அடி நடந்தான். பிறகு மீண்டும் திரும்பினான். திரும்பி பேசாமல், ஆதி இன்னும் 7 நாள்ல தான் நான் இருப்பேன். நான் சிங்கப்பூருக்கு கிளம்பிடுவேன். திரும்பி எப்போ வருவேன்னு தெரியாது. ஒருவேளை இதுதான் என் பையனை பார்க்குற கடைசி நாளாக கூட இருக்கலாம். இனாவின் இதயம் ஒரு நொடி நின்றது. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. ஆதி மெதுவாக கடந்து போனான். ரிஷி அவனை பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று அங்கிள் என்று கூப்பிட்டான். ஆதி திரும்பி பார்த்தான். ரிஷி தனது சின்ன கையை ஆட்டினான். டாட்டா. ஆதி சிரிக்க முயன்றான். கண்ணீரோடு கைகளை ஆட்டினான். டாட்டா கண்ணா. அவன் காரில் ஏறி கிளம்பி விட்டான். கார் கண்ணுக்கு மறையும் வரை நிலா அங்கேயே நின்றிருந்தாள். அவள் மனசுக்குள் ஒரே ஒரு கேள்வி. இவர் உண்மையாவே மாறிட்டாளா? அந்த கேள்வி மட்டும் அவள் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீரை நிரப்பியது. கோவிலை விட்டு கிளம்பிய பிறகு ஆதி காரை ஓட்டவே முடியவில்லை. சாலையோரம் நின் காரை நிறுத்தினான். ஸ்டேரிங்கில் தலையை சாய்த்து கண்களை மூடினான். ரிஷி. அவன் சிரிப்பு. அங்கிள் என்னை கூப்பிட்டது. அதுக்கு தான் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. என் பையன் என்னை அங்கிளும் கூப்பிட்டுட்டான். அது காரணம் நான் மட்டும்தான் என்று அவன் அழ ஆரம்பித்தான். அதே நேரம் கோவிலிருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க ரிஷியும் நிலாவும். தோளில் தூங்கிவிட்டான் ரிஷி. அவன் திடீரென்று கண்களை திறந்து கேட்டான், அம்மா என்னடா செல்லம்? அந்த அங்கிள் ஏன் அழுதாங்க? நிலாவோட பதில் எதுவும் இல்லை. நிலாவோட இதயம் வலித்தது. அவளுக்கு என்ன பதில் சொல்றது என்று தெரியவில்லை. ஒன்னும் இல்லடா, அவர் கண்ணில் தூசு விழுந்துருச்சு. ரிஷி உடனே தலையை ஆட்டினான். இல்ல, நீ பொய் சொல்ற. நிலா ஆச்சரியமாக அவனை பார்த்தான். அவரு என்னை கட்டி பிடிச்சப்போ ரொம்ப அழுதுட்டாங்க. அவரை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருந்துச்சு. நிலாவுக்கு தொண்டை அடித்தது. அவளால் பேச முடியவில்லை. அன்று இரவு ஆதி வீட்டில் அவன் கையில் ஒரு சின்ன டைரி. முதல் தடவை ரிஷிக்காக எழுத ஆரம்பித்தான். ரிஷி, இந்த கடிதத்தை எப்போ நீ படிப்பியோ தெரியாது. ஆனா உன்னை கையில தூக்குன இந்த 5 நிமிஷத்துல என் வாழ்க்கை கிடைச்ச பெரிய பரிசா நான் நினைக்கிறேன். நீ என்ன அப்பான்னு கூப்பிடல. அதுக்கு நான் வருத்தப்படலை. ஏன்னா அந்த உரிமையை நான் இழந்துட்டேன். ஒரு நாள் நீ என்னை முழுமையா ஏத்துக்கும் போது, உண்மை தெரியும் போது நீ என்னை மன்னிச்சா அது போதும். நான் மறுபடியும் பிறந்த மாதிரி இருக்கும். அவன் அந்த கடிதத்தை மடிச்சு ஒரு கவர்ல போட்டான். அதுல எழுதியிருந்தான், என் மகன் ரிஷிக்காக. மறுநாள் காலை ஆதி ஆபீஸ் வந்தான். சதீஷ் அவசரமாக உள்ளே ஓடி வந்தான். சார், சிங்கப்பூர் கிளைண்ட் மீட்டிங்கில் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நாளைக்கு கிளம்பணும் சார். ஆதி அமைதியாக தலையசைத்தான். ஓகே, டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிடு. அந்த நேரம் அவனுடைய பார்வை ஆஃபீஸ் ஃப்ளோரில் நடந்துட்டு இருந்த நிலாவின் மேல் இருந்தது. நிலாவும் ஒரு நொடி அவனை பார்த்தான். இருவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் இந்த தடவை முதல் முறையாக நிலாவை பார்வை திருப்பிக் கொள்ள கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டது. அந்த பார்த்த ஆதி மனசுக்குள் ஒரே ஒரு நம்பிக்கை. இன்னும் எல்லாமே முடிஞ்சு போகல. அவனுக்கு தெரியாது, இன்னும் 24 மணி நேரத்தில் அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகும் இருக்கும் அந்த விபத்து அவனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நாள் காலை ஆதி வீட்டில் சிங்கப்பூர் கிளம்புவதற்கு தேவையான எல்லா ஃபைலையும் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் பார்வை மட்டும் ரிஷிக்காக எழுதி அந்த லெட்டர் மேலே இருந்தது. அதை மெதுவாக எடுத்து கையில் தடவி பார்த்தான். ஆதி மெதுவாக, ரிஷி, ஒரு நாள் இந்த அப்பாவை புரிஞ்சுப்படா. அவன் அந்த லெட்டரை எடுத்து பேக்கில் வைத்தான். அதே நேரம் ஃபோன் ரிங். சதீஷ். ஆதி, சொல்லுங்க சதீஷ். சதீஷ் பதற்றமாக, சார், சிங்கப்பூர் கிளைண்ட் மீட்டிங் ப்ரோபோண்ட். இன்னைக்கே நீங்கள் ஏர்போர்ட் கிளம்பணும். ஆதி அதற்கு, சரி நான் கிளம்புறேன், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணுங்க சார் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். ஆதி காரில் கிளம்புகிறான். சாலை முழுக்க அமைதியாக இருந்தது. ஆனால் அவன் மனதில் மட்டும் நிலாவையும் ரிஷியும் அவங்க சிரிப்பை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தான். அந்த நேரம் அவன் ஃபோன் ஒலித்தது. ஸ்கிரீனில் நிலா என்று இருந்தது. அவன் ப்ளூடூத்தில் கால் அட்டன் பண்ணுறான். அலோ. மறுபக்கம் சின்ன குரல், அங்கிள். ஆதி உடம்பே சிலிற்று போனது. ஆதி அதற்கு, ஆதி, ரிஷி. ரிஷி, அம்மா இல்லையா? ஆமாம் அங்கிள், நான் உங்கள் கூட பேச தான் கால் பண்ணேன். நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்கன்னு சொன்னாங்க அம்மா. ஓகே, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அங்கிள். நீங்கள் அழாதீங்க. டாட்டா சொல்ல மறந்துட்டேன். ஆதியின் கண்கள் கலங்கின. ஆதி, கண்ணா நல்லா இருக்கியா? அங்கிள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் வருவீங்களா? எப்போ வருவீங்க? ஆதிக்கு வார்த்தையே வரல. அவன் சிரித்துக்கிட்டே அழுதான். வரேன்டா, கண்டிப்பாக நான் வரேன். அந்த நேரம் எதிரில் வந்த ராரி வேகமாக லேண்ட் மாறியது. ஆதி கவனிக்கவில்லை. ஃபோனில் ரிஷியோட குரல் மட்டும், அங்கிள், அங்கிள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 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 அந்த நொடி டமால் என்ற சத்தம், பயங்கரமான சத்தம். ஃபோன் கீழே விழுந்தது. கார் 3 முறையை சுழன்று விழுந்தது. சாலையோர தடுப்பில் மோதி நின்றது. ஃபோனில் இன்னும் ஆனில் இருந்தது. அந்த பக்கம், அலோ அலோ அங்கிள். ரிஷி அழ ஆரம்பித்தான். அந்த சத்தத்தை கேட்ட நிலா ஃபோனை வாங்கினான். அலோ அலோ என்று நிலா கூற மறுபக்கத்தில் மக்கள் சத்தம். சார்,
பிளட் வருது, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. நிலா கையில் இருந்த ஃபோன் அப்படியே கீழே விழுந்தது. அவள் முகம் வெளியேறியது. அம்மா, என்னாச்சு நிலா, என்னாச்சு நிலா? நிலா நடுங்கிய குரலில் ஒரே வார்த்தை தான் சொன்னான், ஆதி. அவள் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. ரிஷியை அம்மா கையில் கொடுத்துவிட்டு கண்ணீர் வலிய வீட்டை விட்டு ஓடினாள். அவள் மனதுக்குள் ஒரே ஒரு பிரார்த்தனை, கடவுளே, இன்னைக்கே இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கிற, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். ஆம்புலன்ஸ் சத்தம். ஹாஸ்பிட்டல் வாசலில் ஆதியை ஸ்ட்ரெச்சரில் வேகமாக உள்ளே கொண்டு சென்றனர். சட்டை முழுக்க ரத்தம், நெற்றியில் காயம், கைகள் முழுவதும் அடிபட்டிருந்தது. ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கண்களை மூடி படுத்திருந்தான் ஆதி. அதே நேரம் நீலா காரில் இருந்து இறங்கினார். ஹாஸ்பிட்டலில் ஓடி சென்றார். மூச்சு வாங்க முடியவில்லை. ஆதி என்று கத்திக்கொண்டே உள்ளே சென்றார். ரிசப்ஷனில் இருந்த நர்ஸ்கள் அவளை தடுத்தனர். மேடம், உள்ள போகக்கூடாது. சார் ப்ளீஸ், சிஸ்டர் ப்ளீஸ், ஒரே நிமிஷம், அவரை பார்க்கணும் ப்ளீஸ். அவருடைய குரல் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தனர். அந்த நேரம் டாக்டர் வெளியே வந்தார். டாக்டரோ, பேஷண்ட் ஃபேமிலி யாரு? நிலா பேச வாயிடுவதற்கு முன் அவள் அப்படியே நின்று விட்டாள். நான் யாரு? மனைவின்னு சொல்ல முடியுமா? அந்த உரிமை இன்னும் இருக்கா? அவளுக்கு வார்த்தை வரவில்லை. அப்போது சதீஷ் ஓடி வந்தான். டாக்டர், நான் அவரோட பிஏ. டாக்டர், ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு, பிளட் லாஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். அந்த வார்த்தையை கேட்டதும் நிலா சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டார். கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நிமிடம் கழித்து ஐசியூ கண்ணாடி வழியாக ஆதியை பார்க்கின்றாள் நிலா. முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க், கையில் ட்ரிப்ஸ், மானிட்டர் சத்தம், டிக் டிக். அந்த சத்தம் அவள் மனசை உடைத்தது. நிலா கண்ணாடியை தொட்டுக்கிட்டு மெதுவாக பேசுகின்றாள். நிலா, ஏண்டா இப்படி பண்ணிட்ட? நான் உன்னை வெறுக்கணும்னு தான் நாள்தோறும் என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் உனக்கு ஏதாவது ஆயிடணும்னு இந்த ஒரு 24 மணி நேரத்தில் என் உயிரே போயிடுச்சு ஆதி. அவளால் நிற்கக்கூட முடியவில்லை. அப்படியே கீழே உட்கார்ந்து கதற அழுத ஆரம்பித்தாள். நீ என்னை காயப்படுத்தின, அது உண்மை. நீ என்னை நம்பல, அதுவும் உண்மை. ஆனால் உன்னை இழக்கிற தைரியம் எனக்கு இல்லடா. அதே நேரத்தில் ஐசியூவில் ஆதி மயக்கத்தில் இருந்தான். கண்களை திறக்கல. ஆனா உதடுகள் மட்டும் லேசா அசைந்தது. டாக்டர் அருகே போய் பார்க்கின்றார். ஆதி மெதுவாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி கொண்டிருந்தான், நிலா. நிலா. மறுபடியும் ரிஷி. அந்த வார்த்தைக்கு நர்ஸ் வெளியே வந்து நிலாவை பார்த்து சொல்கிறார். அவர் மயக்கத்துல கூட உங்க பேரையும் ரிஷி பேரையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை நிலாவோட இதயத்தை நொறுக்கிவிட்டது. அவர் கண்ணீரை துடைக்காமல் ஐசியூ கதவை பார்த்து கொண்டே நின்னார். நிலாவின் மனசுக்குள், நீ உயிரோட மட்டும் திரும்பி வா ஆதி, மீதியெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கண்டிப்பா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நானும் சரி ரிஷியும் தேடி இருக்க மாட்டோம். நீ இல்லைன்னா இந்த உலகத்துல நாங்களும் இருக்க மாட்டோம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆதி. கண்டிப்பா நீ எங்களுக்கு வேணும். நீ உயிரோட திரும்பி வரணும் ஆதி என்று கதறி அழுதாள். 3 மணி நேரம் ஐசியூ வெளியிலே நிலா அதே நாற்காலில் உட்கார்ந்திருந்தாள். காலையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. அவர் கண்ணு ஐசியூவில் இருந்த ரெட் லைட்டில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தது. சதீஷ் ஒரு காப்பி வாங்கி கொண்டு வந்தான். மேடம், கொஞ்சமாவது குடிங்க. நிலா மெதுவாக தலையேசாள். அவர் கண்ணு திறக்கிற வரைக்கும் என்னால் எதுவும் சாப்பிட முடியாது. சதீஷ் பெருமூச்சு விட்டான். அந்த நேரம் டாக்டர் வெளியே வந்தார். பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரு. அந்த ஒரு வார்த்தை. நிலா உடனே எழுந்து நின்னார். டாக்டர், நான் பார்க்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம். பேஷண்ட் வீக்காக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதிகமாக பேசக்கூடாது. நிலா மெதுவாக உள்ளே போனார். ஐசியூவில் ஆதி மெதுவாக கண்ணை திறந்தார். முழு மயக்கமாக இருந்தது. கைகள் எட்ட மூச்சு விடுவதற்கே கஷ்டமாக இருந்தது. கதவு திறக்கிறது சத்தம் கேட்டது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். நிலா கண்ணீரோடு நின்றிருந்தான். 2 பேரும் ஒரு நிமிஷம் எதுவும் பேசவில்லை. ஆதிதான் முதலில் பேசினான். நிலா. அந்த குரலில் ரொம்ப மெலிந்திருந்தது. நிலா அருகில் வந்தாள். ஆதியோ, நீ வந்துட்டியா நிலா? நிலா கண்ணீரை மறைக்க திரும்பி பார்த்தாள். பேசாதீங்க, டாக்டர் ரொம்ப பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆதி சின்ன சிரிப்பு சிரித்தான். ஒரு நிமிஷம் நிலா, நான் சொல்கிறத மட்டும் கேள். நான் பிழைப்பனோ பிழைக்க மாட்டேனோ எனக்கு தெரியல. நிலா உடனே அவன் கையை வாயில் வைத்து மூடினாள். அந்த வார்த்தை மட்டும் பேசாதீங்க ப்ளீஸ். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் என்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த ஒரு வரி ஆதியின் கண்களில் கண்ணை வர வைத்தது. அப்போ இன்னும் என் மேலே கொஞ்சமாவது. நிலா உடனே இடமறித்தாள். நிலா, இது காதலன்னு வந்த கண்ணீர் இல்லை. எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு வர கண்ணீர். இதுக்கு மேலே எதுவும் கற்பனை பண்ணாதீங்க. ஆதி மெதுவாக தலையேசு. சரி, நான் இனி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் நிலா. ஆனால் ஒரே ஒரு விஷயம். நிலா அமைதியாக பார்த்தான். ரிஷியை நல்லபடியாக பார்த்துக்கோ. அவனுக்கு அப்பா இல்லைன்னு ஒரு நாளும் தோணக்கூடாது. நிலா இதயம் நொறுக்கமாக முருங்கியது. அவள் மெதுவாக கேட்டான், அப்படின்னா நீங்கள்? ஆதி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். நான் சிங்கப்பூர் போயிடுறேன். நான் திரும்பி வரமாட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமே நான் நல்லலா கூட இருக்க மாட்டேன். நிலா அதிர்ச்சியாக அவனை பார்த்தான். அவளுக்குள்ளே ஏதோ சொல்லணும் போல இருந்தது. ஆனால் அந்த நேரம் நர்ஸ் உள்ளே வந்தவுடன், சார், டைம் ஓவர் ஆயிடுச்சு, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். நிலா ஒரு நொடி ஆதியை பார்த்தான். ஆதி அவளை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவள் திரும்பி வெளியே நடந்து விட்டாள். ஆனால் ஐசியூ கதவை மூடுவதற்கு முன்னாடி ஒரு தடவை திரும்பி பார்த்தாள். அந்த பார்வை ஆதிக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்தது. 1 வாரம் கழித்து ஆதி ஐசியூவில் இருந்து சாதாரண ரூமுக்கு மாற்றப்பட்டிருந்தான். டாக்டர் வந்தார். மிஸ்டர் ஆதித்யா, உங்கள் உடம்புக்கு இப்போ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. குறைஞ்சது 1 மாதம்னா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும். ஆதி சிரித்தான். 1 மாதமா? எனக்கு அவ்வளோ நேரம்லாம் இல்லை சார். சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் சொல்லும்போது டாக்டர் சிரிக்கல. கொஞ்சம் சீரியஸாக சொன்னார். ப்ராஜெக்ட் திரும்பி கிடைக்கும், உயிர் திரும்பி கிடைக்காது. டாக்டர் வெளியே போனார். சதீஷ் உள்ளே வந்தான்.
இன்னும் ப்ராஜெக்ட் பத்தி தான் யோசிப்பீங்களா? உங்கள பார்க்க யார் வந்தாங்கன்னு தெரியுமா? ஆதி உடனே கதவை பார்த்தான். நிலாவா என்று கேட்க, சதீஷ் அமைதியாக தலையாட்டினான். ஆமா சார், தினமும் அவங்க வந்தாங்க. நீங்க ஐசியூல இருந்த ஒரு வாரமும் அவங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வெளியே தான் உட்காந்துருப்பாங்க. நீங்க கண் திறந்த அன்னைக்கு தான் நீங்க நல்லா இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமைதியாக கிளம்பிடுவாங்க. ஆதி கண்களை மூடினான். ஒரு துளி கண்ணீர் வெளியே வந்தது. ஆதி, அவ இன்னும் என்ன வெறுக்கலடா. அவ வெறுக்கல சார். அவங்க உங்கள வெறுக்கல. அந்த வெறுப்பை விட அவங்க உங்க உயிரை தான் முக்கியமா நினைச்சாங்க. அந்த நேரம் நிலாவின் வீட்டில் ரிஷி தூங்கிக் கொண்டிருந்தான். நிலா ஜன்னல் ஓரமாக நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா மெதுவாக வந்து நின்னாங்க. 3 நாளாவும் நீ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற நிலா. உன் மனசுல என்னதான் இருக்கு? நிலா அமைதியாக இருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அம்மா, அவர் செத்துருவான்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டது. அவருக்கு எதனா ஆயிடும்னு ஒரு பயம்தான் என்ன இவ்வளோ அளவுக்கு இருக்கு. அந்த பயம் இப்போ வரைக்கும் எனக்கு போகல. அம்மா, அவ கையை பிடிச்சாங்க. அப்படின்னா இன்னும் மன்னிச்சிட்டியாம்மா? அவரை மன்னிச்சிட்டேன்னா அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே? நிலா உடனே தலையாட்டினான். மன்னிக்கிறது வேற, மறக்கிறது வேற. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் காதுக்குள்ள கேட்குது. என்னால தான் என் வாழ்க்கையை நாசமாச்சுன்னு சொல்லும்போது என் கண்ணு முன்னாடி நிற்காத அந்த வார்த்தை நான் எப்படி மறக்கிறது அம்மா? ஒரு மனைவியோட மனசை ஒரே நாளை உடைச்சிக்கூடாது. ஆனால் உடைச்சிட்டா. ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். அம்மா அவளை கட்டிப்பிடிச்சிட்டு கொண்டு அவளை அசமாதானப்படுத்தினார்கள். மறுநாள் ஹாஸ்பிட்டலில் ஆதி டிஸ்சார்ஜுக்காக ரெடியாக இருந்தான். அவன் மெதுவாக வெளியே வந்து நின்றான். வாசலில் வந்ததும் திடீரென்று நின்று விட்டான். எதிரில் நீலா. அவன் கையில் ஒரு சிறிய கவர். அமைதியாக வந்து நின்றாள். அதை ஆதியின் கையில் கொடுத்தான். என்னது இது என்று கேட்க, திறந்து பாருங்க. ஆதி மெதுவாக திறந்தான். உள்ளே அவன் ஆக்சிடென்ட் ஆன நாளில் காரில் கிடைத்த கிரஷுக்காக எழுதிய ஒரு கடிதம். அது முழுவதும் இரத்தக்கரையாகப்பட்டிருந்தது. ஆதி அதை பார்த்து உறைந்து நின்றான். நிலா மெதுவாக சொன்னான். இந்த கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நடிக்கல, உண்மையா வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆதி பேச முயன்றான். ஆனா வார்த்தை வரல. அவன் கண்களில் மட்டும் கண்ணீர் நிற்பன. ஆதியின் கையில் அந்த இரத்தக்கரை பட்ட கடிதம். அவன் கண்களில் கண்ணீர். நிலா அமைதியாக நின்றிருந்தாள். சில நொடிகள் 2 பேர்களும் நடுவே அமைதியாக மட்டும் இருந்தது. ஆதி மெதுவாக பேச ஆரம்பித்தான். நிலா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நிலா எதுவும் பேசவில்லை. அமைதியாக பார்த்தாள். கணவனா நான் தோத்துட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அப்பாவா தோத்துடக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. அந்த தண்டனை என்னால தாங்க முடியாது. நிலா முகத்தை திருப்பி கண்டா. அவ கண்களில் கண்ணீர். நான் உன்னை உன் வாழ்க்கையில திரும்ப வரேன்னு சொல்லல. நீ என்னை மன்னிக்கணும்னு கூட நான் கட்டாயப்படுத்தல. ஒரே ஒரு விஷயம், ரிஷிக்காக மட்டும் நான் அப்பாவை இருக்க ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவனோட தலையை ஒரு தடவையாவது தடவணும். அவன் சிரிக்கிறத பார்க்கணும். நானும் சிரிக்கணும். அவ்வளவுதான். ஆதி பேச பேச குரல்கள் உடைந்து விட்டது. ஆதி, அவன் முதல் தடவையாவது நடந்து நான் பார்க்கல. முதல் தடவை பேசுனது கூட நான் கேட்கல. முதல் தடவை காய்ச்சல் வந்த போது கூட நான் இல்லை. அவன் பிறந்தப்போ கூட நான் இல்லை. அவன் வளர்ந்த ஒவ்வொரு நாளிலும் நான் இல்லை. இனி வரப்போற நாட்களிலாவது அவன் என் கூட இருக்கணும் நிலா, ப்ளீஸ். நிலாவால் கண்களை காண முடியவில்லை. அவளும் அழ ஆரம்பித்தாள். நிலா கண்ணீர் வழிய, உன்னை நான் வெறுக்க முயற்சி பண்ணேன், அதுவும் முடியல. உன்னை மறக்க முயற்சி பண்ண, அதுவும் முடியல. ஆனா நீ பண்ண காயம் மட்டும் இன்னும் என் மனசுல இருக்கு. ஆறல. ஆதி மெதுவாக சொன்னான். அந்த காயம் வாழ்நாள் முழுக்க ஆறாம இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு காரணம் நான் தான்ன்றது எனக்கு தெரியும். ஆனா ரிஷிக்கு அப்பா இல்லாத காயத்தை மட்டும் கொடுத்துறாத நிலா, ப்ளீஸ். நிலா அமைதியாக நின்றா. நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக அவன் அருகில் வந்து சொன்னான். ஒரு விஷயம் மட்டும் நல்லா கேட்டுக்குக. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. நான் கொடுக்க போறது ரிஷிக்கு அப்பாவா இருக்கிற ஒரு அந்தஸ்து மட்டும்தான் உனக்கு கொடுக்க போறேன். அவ்வளவுதான். ஆதி உடனே தலையசைத்தான். முழு சந்தோஷத்தோடு அழுதையோடு. இது போதும். இதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்திருக்கேன். சதீஷ் தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் கண்களிலும் கண்ணீர் வந்தது. இவங்க 2 பேருக்கும் காதலும் இருக்கிறத தவிர காயத்தை மறந்து காதலை வந்து பார்த்தாங்கனாவே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று மனதால நினைத்தான். 2 உடைந்த மனசுகள் முதல் தடவையாக ஒரு நம்பிக்கையை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி. நிலா வீட்டு வாசலில் ஆதி கார் வீட்டுக்கு வெளியே நிறுத்திவிட்டு இறங்கினான். இந்த முறை அவன் கையில் பூங்கொத்து இல்லை, சாக்லேட் இல்லை, பொம்மை இல்லை. அவன் கையில் இருந்தது ஒரு சின்ன பந்து மட்டும்தான். குழந்தைக்கு இதுதான் பிடிக்கும் என்று சதீஷ் சொன்னது நினைவு வைத்து வாங்கி வந்தான். வாசலில் வந்தவன் காலிங் பெல்லை அழுத்தலாமா வேணாமா என்ற 2 நிமிடங்கள் தயங்கினான். அதுக்கப்புறம் மெதுவாக பெல்லை அழுத்தினான். கதவை திறந்தது நிலாவின் அம்பா. ஒரு நிமிஷம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. முன்னாடி இருந்த கோபமும் அவங்க முகத்தில் கொஞ்சமும் குறைந்திருந்தது. நிலாவின் அம்மா, வாங்க உள்ள என்று கூறினார். ஆதிக்கு அதிர்ச்சியாக பார்த்தான். ஆதி, நான் உள்ள வரலாமா என்று கேட்க, நிலாவின் அம்மா, ரிஷியை பார்க்க தானே வந்திருக்கீங்க, வாங்க உள்ள என்று கூறினார். ஆதி மெதுவாக உள்ளே நடந்தான். அவன் கால்கள் நடுங்கியது. ஆளில் ரிஷி தரையில் உட்கார்ந்து கட்டைகளை வைத்து வீடுகளை கட்டி கொண்டு இருந்தான். விளையாடி கொண்டிருந்தான். அவன் சிரித்த சத்தத்தை கேட்டது. ஆதி நின்ற இடத்திலே உறைந்து போய்விட்டான். 5 வருஷமா இருந்த வாழ்க்கை, இழந்த வாழ்க்கை அவன் கண் முன்னாடி விளையாடி கொண்டிருந்தது. அந்த நேரம் நிலா சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். இருவரும் பார்வை சிந்தித்தது. அந்த முறை கோபமும் இல்லை, வலி மட்டும். நிலா மெதுவாக ரிஷியை பக்கம் திரும்பினாள்.
ரிஷி இங்க பாரு. ரிஷி திரும்பி பார்த்தான். ஆதியை பார்த்தும் சிரித்தான். அங்கிள் என்று ஓடி வந்தான். ஆதி அவனை தூக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவசரப்படவில்லை. முட்டி போட்டு உட்கார்ந்தான். ஆதி சிரிக்க முயற்சி செய்து, என்னடா குட்டி, என்ன ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். ரிஷியோ, கோவில பார்த்தேன். ஆதி கண்கள் மீண்டும் கண்ணீர். அவன் கொண்டு வந்த பந்தை நீட்டினான். இது உனக்காக தான். ரிஷி சந்தோஷமாக வாங்கி கொண்டான். அந்த நேரம் மெதுவாக நிலா வந்து அமர்ந்தாள். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு ஆழமாக மூச்சு விட்டாள். நிலா ரிஷியிடம், இவர் யாரும் தெரியுமா? ரிஷி சிரித்துக்கொண்டே சொன்னான். அங்கிள். நிலா மெதுவாக தலையசாள். கண்கள் கண்ணீர். இல்லடா, இவர் உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த உன்னோட. அவளோட குடல்கள் நடுங்கியது. ஒரு நொடி பேச முடியவில்லை. ஆதி பெரு மூச்சை இழுத்துவிட்டு சொன்னான். நிலா தைரியத்தை சேர்த்துக்கொண்டு மெதுவாக சொன்னான். இவர் தாண்டா உங்க அப்பா. அந்த ஒரு வார்த்தை வீடே அமைதியாகிவிட்டது. ஆதி ஆள ஆரம்பித்தான். அவன் இதுக்காகத்தான் இந்த வருஷமும் காத்திருந்தான். இத்தனை வருஷம் காத்திருப்பு நடவேற்றது. ரிஷி புரியாமல் ஒரு தடவை அம்மாவையும் ஒரு தடவை ஆதியும் பார்த்தான். ரிஷி அப்பாவா? நிலா மெதுவாக சிரித்தாள். கண்ணீரோடு. ஆமாடா. ரிஷி மெதுவாக ஆதி பக்கம் நடந்தான். அவன் சின்ன கையை நீட்டின். அப்பா என்ற அந்த ஒரு வார்த்தை ஆதியோட இதயத்துக்குள் நேராக போய் விழுந்தது. அவன் கதிர ஆரம்பித்தான். ரிஷியை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டான். ஆதி அழுதுகிட்டே, இன்னொரு தடவை சொல்லுடா ப்ளீஸ். ரிஷி சிரித்துக்கிட்டேன். அப்பா. இந்த தடவை ஆதி அவன் நெற்றியில் முத்தம் வைத்தான். அவன் கண்களில் இருந்த கண்ணீர் ரிஷிவின் தலைமுடியில் விழுந்தது. தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. அமைதியாக திரும்பி நடந்தாள். அவள் உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு. ஆனால் அவள் கண்களில் கண்ணீர். இன்னும் முடியாத காதலும் மறக்க முடியாத காயமும் இரண்டும் இருந்தது. மாலை. நிலா வீடு. ரிஷி ஆதியோடு மாடியில் உட்கார்ந்து பந்து விளையாடி கொண்டு இருந்தான். 5 வருஷமாக இழந்த வாழ்க்கை இந்த அரை மணி நேரத்தில் வாழ்ந்துட்ட மாதிரி ஆதியை நினைத்து கொண்டான். ரிஷி சிரித்து கொண்டே, அப்பா பந்து. ஆதி ஒரு நிமிஷம் அப்படியே நின்னான். அப்பா என்ற அந்த வார்த்தை அவன் மனசுக்குள் இன்னும் நம்பவே முடியவில்லை. ஆதி சிரிச்சினே, இன்னொரு தடவை சொல்லுடா. ரிஷியோ அப்பா. ஆதி சிரித்தான் கண்ணீரோடு. போதுண்டா, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இன்னும் 100 வருஷம் கூட வாழலாம். அவன் ரிஷியை நெற்றியில் முத்தம் கொடுத்தான். அந்த நேரம் நிலா வெளியே வந்தாள். நிலா, ரிஷி வா சாப்பிடலாம். ரிஷி உடனே ஓடி போய்விட்டான். அப்போ ஆளில் ஆதியும் நிலாவும் மட்டும் அமைதியாக இருந்தன. ஆதி மெதுவாக எழுந்து நின்னான். தேங்க்ஸ். இன்னைக்கு நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ட நிலா. நிலா அமைதியாக பார்த்தான். நிலா உடனே, தப்பா புரிஞ்சிக்காதீங்க, இது உங்களுக்கு இல்லை, ரிஷிக்காக தான் என்று சொல்லவே ஆதி தலையசைத்தான். எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதுக்கு மேலே எதுவும் கேட்கல. அவன் கிளம்ப தயாராயினான். அந்த நேரம் நிலா மெதுவாக கூப்பிட்டாள். ஆதி. 5 வருடத்துக்கு பிறகு அவள் முதலாக அவன் பெயரை சொன்னான். ஆதி மெதுவாக திரும்பினான். ஒரு நிமிஷம் உட்காரு. 2 பேரும் எதிரெதிரே உட்கார்ந்தனர். நிலா நேராக அவன் கண்களை பார்த்தாள். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ரிஷிக்கு நீங்க அப்பா. அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஆனா எனக்கு நீ மறுபடியும் கணவனா வரணும்னு அது ரொம்ப சுலபம் இல்ல ஆதி. ஆதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு ஆதி. அது கண்ணாடி மாதிரி. ஒரு தடவை உடைஞ்சா ஒட்டலாம். ஆனா விரிசல் எப்பவும் தெரியும். ஆதி கண்ணீரை துடைத்தான். நான் அந்த விரிசலை மறக்க முயற்சி பண்ண மாட்டேன். ஆனா நான் பண்ண தப்புக்கு ஒரு நாள் பிராயச்சித்தம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளையும் ஞாபகப்படுத்தும் போது அது உன் நம்பிக்கையை மறுபடியும் சம்பாதிக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு ஒரு வாழ்க்கை முழுக்க ஆனாலும் நான் காத்திருப்பேன் நிலா. நிலா எதுவும் பேச முடியவில்லை. ஆனா இந்த தடவை அவள் முகத்தில் இருந்த கோபம் கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆதி வெளியே கிளம்பினான். வாசல் வரை திரும்பினான். திரும்பி பார்த்தான். ஆதி நிலாவை பார்த்து, நிலா எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்று கூறினாள். அவள் எதுவும் புரியாமல் புருவத்தை சுருக்கி பார்த்தாள். ஆதியோ, அந்த நம்பிக்கைன்றது ஒரு கண்ணாடி உடைஞ்சிருச்சு, நான் வேணா புதிய கண்ணாடி வாங்கி தரட்டுமா என்று கேட்டான். ஆதியால் பேசவும் முடியவில்லை. என்ன செய்வது என்று சொல்ல முடியவில்லை. ஆதியும் சிரித்து விட்டாள். நிலாவும் சிரித்து விட்டாள். நிலாவுக்கு ஒரு நிமிடம் பழைய ஆதியை பார்த்தது போல இருந்தது. உள்ளே ரிஷி சாப்பிட்டு கொண்டிருந்தான். நிலா அவனுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தாள். அந்த காட்சியை பார்த்த ஆதி மனதுக்குள் சொன்னான், இந்த குடும்பம் இன்னைக்கு என்னுடையது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இவங்க சிரிப்புக்கு காரணமாக நான் மட்டும்தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அவன் அமைதியாக வெளியே நடந்தான். மறுநாள் காலை ஆதி கம்பெனிக்கு வந்தான். ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு முதல் நாள். ஆஃபீஸ் முழுக்க அமைதி. எல்லோரும் எழுந்து நின்னாங்க. குட் மார்னிங் சார். ஆதி மெதுவாக சிரித்தான். முன்னாடி இருந்த அந்த கர்வம் இப்போ இல்லை. அவன் நேராக கேபினுக்குள் போனான். சதீஷ் ஃபைல் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். சதீஷ் சார், சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் என்று சொல்ல ஆதி உடனே தடுத்தான். ஆதி, அதில் கேன்சல் பண்ணிடு. சதீஷ் அதிர்ச்சியாக பார்த்தான். சார், இது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். கம்பெனியை மறுபடியும் கட்டலாம். ஆனால் குடும்பம் உடஞ்சுன்னா அதை கட்டுறது ரொம்ப கஷ்டம். இந்த தடவை நான் ப்ராஜெக்டை தேர்ந்தெடுக்க மாட்டேன். என் குடும்பத்தை தேர்ந்தெடுக்க போகிறேன். சதீஷ் சிரித்தான். இப்போ தான் நீங்கள் பழைய ஆதி திரும்பி வந்துடுற மாதிரி இருக்கு சார். ஆதி சிரித்து தலையசைத்தான். இல்லை, நான் பழைய ஆதி செத்துட்டேன். இப்போ இருக்கிறவன் நிலாவோட புதிய ஆதி தான். நாளை ரிஷிக்காக ஒரு சின்ன சைக்கிள் வாங்கிட்டு ஆதி நிலா வீட்டுக்கு வந்தான். கதவு திறந்தது. ரிஷி. அப்பா என்று இந்த தடவை அந்த வார்த்தை கேட்டதும் ஆதி சிரித்தான். அவன் ரிஷியை தூக்கி விட்டான். என்னடா குட்டி, அப்பா மறந்துட்டியா? மறக்க மாட்டேன். அந்த நேரம் நிலா வெளியே வந்தாள். ரிஷி சைக்கிளை பார்த்தும் சந்தோஷமாக துள்ளினான். அம்மா பேரன் என்று கூற நிலா சிரித்தாள். ஆனா நிலா ஆதியை மட்டும் பார்த்து கேட்டாள், இவ்வளோ செலவு எதுக்கு? என் பையனுக்கு நான் வாங்கி தரேன். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு போல இருந்துச்சு. நிலா அமைதியாக பார்த்தான். சில நொடிகள் கழிந்து மெதுவாக சொன்னான், உள்ள வாங்க. ஆதி அதிர்ச்சியாக பார்த்தான். நிஜமாகவா என்று கேட்கான்.
வாசல்ல நின்னு பேசுற அளவுக்கு நம்ம ஒன்னும் அப்படின்னு சொல்லி இழுத்தாள். ஆதி மெதுவாக வீட்டுக்குள்ளே வந்தான். அவன் கண்களில் வீட்டை சுற்றி பார்த்தான். சுவரில் ஒரு போட்டோ. நிலாவும் ரிஷியும் சிரித்துக்கிட்டு இருந்தனர். அந்த போட்டோவை பார்த்த ஆதி மெதுவாக சொன்னான், அடுத்த தடவை இந்த போட்டோல நானும் இருக்கணும். நிலா அந்த வார்த்தையை கேட்டாள். ஆனா இந்த தடவை மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக சமையலறைக்குள் சென்று விட்டாள். அது சின்ன சிரிப்போடு ரிஷியை கூட தரையில் உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தான். அடுத்த நாள் மாலை ஆதி கம்பெனி டெரஸில் தனியாக நின்று இருந்தான். சூரியன் மறைய ஆரம்பித்திருந்தது. அவன் கையில் ரிஷி வரைந்த ஒரு சின்ன டிராயிங். அதில் அம்மா, அப்பா, நான் 3 பேரும் கை கோர்த்து நின்ன மாதிரி இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே கண்ணீர் விட்டான். அந்த நேரம் பின்னாடி இருந்து ஒரு குரல், எவ்வளோ லக்கிடா நீ. ஆதி திரும்பி பார்த்தான். அர்ஜுன் 2 காஃபி கையை கையில் எடுத்துக்கொண்டு வந்தான். உன்னை ஆதி கிட்ட நீட்டினான். ஆதி வாங்கி கொண்டான். 2 பேரும் சில நிமிஷங்கள் அமைதியாக நின்றனர். பிறகு அர்ஜுன் பேச ஆரம்பித்தான். அர்ஜுன், ஆதி ஒரு விஷயம் கேட்கலாமா? ஆதியோ, கேளு. அர்ஜுன், நீ ஏன் உண்மையை என்கிட்ட மறைச்ச? ஆதி பெருமூச்சு விட்டான். அப்போ என் வாழ்க்கையில சிதறி போயிருந்தது அர்ஜுன். யார்கிட்டயும் சொல்ற மனநிலையில நான் இல்லை. அர்ஜுன் சிரித்தான். தெரியும், இல்ல என்னை ஒரு நாள் கூட தப்பா பார்த்ததில்லை. நான் காதலை சொன்ன கூட அவ கண்ணில் நான் ஃப்ரெண்டா தான் தெரிஞ்சேன். நீ மட்டும்தான் இருந்த. ஆதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அர்ஜுன் மெதுவாக அவன் தோளில் கையை போட்டான். டே, காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. காதலிச்சவளோட கண்ணீரை துடைக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த இடத்துல நீ தோத்துட்ட. ஆனா இன்னும் கேம் முடியல. என் கண்கள் கலங்கின. அவ என்னை மன்னிக்க மாட்டாடா. அர்ஜுன் அதற்கு சிரித்தான். மன்னிக்க எதிர்பார்க்காத ஆதி. நம்ம நம்ப வைக்க முயற்சி பண்ணு. தினமும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த அவங்களுக்காக பண்ணு. ஒரு நாள் அவளே உன்னை தேடி வருவா. ஆதி அவனை பார்த்தான். நான் உன் இடத்துல இருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டேன். அர்ஜுன் சிரித்துக்கிட்டே சொன்னான். அதான் நீ ஹீரோ, நான் சப்போர்ட்டிங் ஹீரோ. எனக்கு கிடைக்காத காதல் உனக்கு கிடைக்கணும். அதுதான் என்னோட வெற்றி. ஆதி ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அர்ஜுனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டான். தேங்க்ஸ்டா என்று கூற, தேங்க்ஸ் சொல்லாத, ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் கொடு என்று கூறினான் அர்ஜுன். அர்ஜுன் ஆதி என்ன என்று கேட்டான். இனிமே நிலா அழுகிறத நான் பார்க்கக்கூடாது. ரிஷியும் அப்பாக்காக எங்கிறத நான் பார்க்கக்கூடாது என்று கூறினான். அதுக்கு நீ கிராஜுவேட் தான். ஆதி உறுதியாக தலையசைத்தான். இந்த தடவை என் குடும்பத்தை எந்த காரணத்துக்காகவும் நான் இழக்க மாட்டேன். அர்ஜுன் சிரித்தான். தூரத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆதி நிலாவின் வாழ்க்கையில் புதிய விடியல் பிறக்க ஆரம்பித்தது. மறுநாள் காலை நிலா கேபினில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். கதவு தட்டப்பட்டது. ஆதி உள்ளே வந்தான். நிலா அவனை பார்த்ததும் கொஞ்சம் தயங்கினாள். ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமா? ஆதி மெதுவாக சிரித்தான். இல்லை, ப்ராஜெக்ட் இல்லை. உன்னை தொந்தரவு பண்ணணும்னு வரல. அவன் ஒரு ஃபைலை மேஜை மேலே வைத்தான். இது என்ன? நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி டிசைன் பண்ணிய ப்ராஜெக்ட். அதில் தப்பு நீ பண்ணலை. யாரோ மெயில் பண்ணுற மாற்றி அனுப்பியிருக்காங்க. இதில் எல்லா ப்ரூஃபும் இதில் இருக்குது. நிலா அதிர்ச்சியோடு இந்த ஃபைலை திறந்தாள். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் பார்த்தாள். அவள் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. அப்போ அந்த தப்பு என்னோடது இல்லையா? ஆதி கண்களில் கண்ணீரோடு தலையசைத்தது. இல்லை, அன்னைக்கு உன்னை நம்பாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த உண்மை இந்த ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நிலா ஃபைலை மூடினாள். அவள் கண்களில் கண்ணீர். ஆனால் இந்த கண்ணீரை இந்த தடவை கோபம் மட்டும் இல்லை, வலி, வருத்தம் இரண்டுமே இருந்தது. ஆதி மெதுவாக திரும்பி நடந்தான். கதவு வரை போயிட்டு நின்னான். திரும்பாம சொன்னான், ஒரு விஷயம் மட்டும், நான் உன்னை மன்னிக்க சொல்லி கேட்க மாட்டேன். ஆனால் அன்னைக்கு நீ செய்யாத தப்புக்கு நான் உன்னை தண்டிச்சேன். அதுக்கு என் வாழ்க்கை முழுக்க தண்டனை அனுபவிக்க நான் ரெடி. அவன் வெளியே போய்விட்டான். நிலா அப்படியே சேரில் உட்கார்ந்தாள். ஃபைலில் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மெதுவாக அழ ஆரம்பித்தாள். வெளியே அர்ஜுன் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தான். சின்ன சிரிப்போடு சொன்னான், இதுதாண்டா ஆரம்பம். இப்போதான் அவன் மனசு உன்னை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும். மாலை 6:30. கம்பெனி எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தார்கள். நிலா மட்டும் கேபின் அமைதியாக உட்கார்ந்தாள். மேஜை மேலே ஆதி கொடுத்த அந்த ஃபைல், அதை மட்டும் திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு எவிடன்ஸும் ஒரே ஒரு உண்மை சொன்னது. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் நிலாவோட தப்பு இல்லை. அவளோட கண்கள் கலங்கின. அப்போ நான் எவ்வளோ கெஞ்சினேன். ஒரு தடையாவது என்னை நம்பி இருக்கலாம்ல ஆதி. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அந்த நினைப்பு அவளை குலுங்க அழ வச்சது. அதே நேரம் ஆதி கார் பார்க்கிங்கில் காரில் உட்கார்ந்து இருந்தான். இன்ஜின் கூட ஸ்டார்ட் பண்ணவில்லை. ஸ்டேரிங்கில் தலை சாய்த்து கண்களை மூடி இருந்தான். அவன் ஃபோன் ஒலித்தது. அர்ஜுன் காலிங். ஆதி, சொல்லுடா. அர்ஜுன், இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கியா? ஆதி, அர்ஜுன், ஒரு அட்வைஸ் கேளு. இன்னைக்கு அவகிட்ட காதலாக பேசாத, மன்னிப்பு மட்டும் பேசு. காதல் திரும்பி வரலாம், ஆனால் நம்பிக்கை திரும்பி வரணும்னா முதல்ல தலை குனியணும். கால் கட்டானது. ஆதி ஆழ மூச்சு விட்டான். மேலே நிலா கேபினிலிருந்து வெளியே வந்தான். அவள் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தான். அந்த நேரம் ஆதி மெதுவாக நடந்து வந்தான். 2 பேரும் ஒரே லிஃப்ட்டுக்குள் அமைதியாக இருந்தனர். லிஃப்ட் கதவு மூடிவிட்டது. ஒரு நிமிடம் யாரும் பேசவில்லை. பிறகு ஆதி மெதுவாக சொன்னான், நிலா. அவள் திரும்பி பார்க்க, நிலா, நான் இன்னைக்கு உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். நிலா அமைதியாக நின்னார். ஆதி குரலில் நடங்க ஆரம்பித்தது. சாரி. அந்த ஒரு வார்த்தை லிஃப்ட் முழிக்க ஒலித்தது. அவன் இன்னைக்கு கணவனாக தோத்திடவில்லை, மனுஷனாக தோத்துட்டேன். உன்னை நம்ப வேண்டிய இடத்துல உன்னை சந்தேகப்படுத்தேன். உன் கண்ணீரை பார்க்க வேண்டிய இடத்துல உன்னை அழ வச்சுட்டேன். உன்னை மன்னிச்சிருன்னு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு சாரி மட்டும் ரொம்ப லேட்டாக வந்திருக்கலாம். ஆனால் உண்மையாக வந்திருக்கு நிலா. லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தது. கதவு திறந்தது. நிலா வெளியே போக ஒரு அடி எடுத்தாள். பிறகு நின்னுட்டாள். திரும்பி பார்த்தாள். கண்களில் கண்ணீர். இந்த ஒரு சாரிக்கு நான் 5 வருஷமா காத்திருக்கேன் ஆதி. ஆதி அதிர்ச்சியாக அவளை பார்த்தாள். அவள் குரல் உடைந்து விட்டது. அந்த நாள்ல நிலா, நான் கோபத்துல பேசிட்டேன், சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன். ரிஷி இப்போ அப்பா இல்லாமல் வந்திருக்க மாட்டான்.
நாம இப்படி எதிரெதிரா நின்னு பேசுற நிலைமைக்கு வந்திருக்காது. ஆதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவன் பேச முயற்சித்தான். ஆனா நிலா கையை உயர்த்தி நிறுத்தினான். இந்த சாரி நான் கேட்டு இருக்குது. அதை ஏத்துக்கணுமா வேணாமான்னு அதை முடிவு பண்ண எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எனக்கு வேணும். அவ்வளவு சொல்லிவிட்டு அவள் மெதுவாக நடந்து போய்விட்டாள். ஆதி அங்கேயே நின்றிருந்தான். இந்த தடவை அவன் முகத்தில் வலி இருந்தது. ஆனால் அந்த வலியோடு சேர்ந்து ஒரு சின்ன நம்பிக்கையும் பிறந்தது. ஏன்னா 5 வருடத்துக்கு பிறகு நிலா முதலாக அவள் சாரியை முழுவாக ஏற்றுக்கொண்டாள். அதே நேரம் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் நிலா தனியாக நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் பின்னாடி சதீஷ் வந்தான். மேடம். நிலா கண்ணீரை துடைத்து கொண்டாள். சொல்லுங்க சதீஷ், ஒரு விஷயம் சொல்லணும். அந்த ப்ராஜெக்ட் நடந்த நாள்லேருந்து சார் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கலை. அவர் தப்பை ஒத்துக்க மாட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் உண்மை தெரிஞ்ச நாள்லேருந்து தன்னையே வெறுத்துட்டாரு. நீங்கள் மன்னிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவரோட வருத்தம் பொய் இல்லை. நிலா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். 1 மாதம் கழிந்து காலை சென்னை சின்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு சின்ன வீடு. வாசலில் கோலம். உள்ளே ரிஷி சிரித்துக்கொண்டே ஓடிக்கொண்டு இருந்தான். அப்பா பிடிங்க, அப்பா பிடிங்க. ஆதி சிரித்துக்கிட்டே அவன் பின்னாடி ஓடியிருந்தான். டேய், என் பையன் இவ்வளோ வேகமா ஓடுறானா? ரிஷியை தூக்கி கத்தினான். அந்த சிரிப்பு சத்தம் சமையலறை வரைக்கும் கேட்டது. நீலா திரும்பி பார்த்தாள். அவள் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி. அந்த நேரம் அர்ஜுன் வீட்டுக்குள் வந்தான். கையில் பெரிய கிஃப்ட் பாக்ஸ். ஹலோ, இந்த வீட்டில் என்னை யாராவது நினைச்சிங்களா? ரிஷி உடனே ஓடி வந்து அர்ஜுன் மாமா என்று அவன் காலை பிடித்து கொண்டான். அர்ஜுன் சிரிச்சு அவனை தூக்கினான். என்னடா, உங்க அப்பா நல்ல பையனா மாறிட்டாரா என்று கேட்க ரிஷி சிரித்தான். அப்பா அம்மா சண்டையே போடுறதில்லை. எல்லோரும் சிரித்தார்கள். மதியம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்ததும் ஆதி மெதுவாக எழுந்தான். நிலா பக்கத்தில் வந்து நின்னான். எல்லோரையும் பார்த்தான். பிறகு நிலாவை பார்த்தான். ஆதி, நிலா ஒரு விஷயம் சொல்லணும். நிலா சிரித்தாள். இன்னும் என்ன? ஆதி மெதுவாக அவன் கையை பிடித்து, காதலிக்கிறது சுலபம். ஆனால் அந்த காதலை நம்பிக்கையாக மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த நம்பிக்கை உடஞ்சிச்சுன்னா அதை திரும்பி கட்ட நீ எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருக்க நிலா என்று கூறவே நிலா கண்களை கலங்கினார். நானும் ஒரு விஷயம் சொல்லணும் ஆதி. நம்ம வாழ்க்கையில் காயம் மாறி இருந்துச்சு. ஆனால் அந்த காயத்தோட சந்தோஷமாக வாழ கற்றுக்கணுன்றதை நீங்கள் தான் புரிய வச்சிங்க. ஆதி மெதுவாக அவன் நெற்றியில் முத்தம் வைத்தான். அந்த நேரம் ரிஷி ஓடி வந்தான். 2 பேரையும் கைகளை பிடித்து கொண்டு வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம் என்று அழைத்து சென்றான். மாலை கடற்கரை. ரிஷி மணலில் ஓடி விளையாடி கொண்டு இருந்தான். ஆதியும் நிலாவும் கைகளை கோர்த்து நடந்து கொண்டிருந்தனர். சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பித்தான். ஆதி நின்றான். கடலை பார்த்து கொண்டே மெதுவாக சொன்னான். ஆதி, ஒரு கோபம், ஒரு சந்தோஷம், ஒரு நிமிஷம் யோசிக்காம பேசின வார்த்தை நம்ம வாழ்க்கையை உடைச்சிருச்சு. நிலா அவன் கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்தாள். நிலா, ஆனா இது உண்மையான மன்னிப்பு. கொஞ்சம் பொறுமை, நிறைய காதல் உடைஞ்ச வாழ்க்கையை சேர்த்துடுச்சு. ஆதி அவனை பார்த்து சிரித்தான். தேங்க்ஸ் என்று கூறி நிலா எதுக்கு என்று கேட்காள். என்னை விட்டு போன எல்லாத்தையும் திருப்பி கொடுத்ததற்கு. திருப்பி என் கையை பிடிச்சிக்கோ என்று கூற நிலா சிரித்தாள். இந்த தடவை மட்டும் விட்டுடாத. நான் உன்னை விட மாட்டேன். ரிஷி தூரத்திலிருந்து கத்தினான். அம்மா அப்பா வாங்க. 2 பேரும் ஒருத்தரை பார்த்து சிரித்தார்கள். கைகளை கொடுத்தபடி அவங்க ரிஷியை நோக்கி நடந்தார்கள். கேமரா மெதுவாக மேலே எழுந்தது. கடல், மலை, சூரியன், ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்து நின்றது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல புதுசாக பார்க்குறாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆர்ஜே நதி. நீங்கள் கேட்கொண்டு இருப்பது நதி ஆடியோ நாவல்ஸ். தேங்க்யூ.